கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு என்று ஏற்படுத்தி கொடுத்து இந்த நாளிலும் கூட ஒரு மாபெரும் சத்திய வார்த்தைகளை பேசும்படியும் கேட்கும்படியும் நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். ஸோ இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நம்ம எடுத்துக்கொண்டு இந்த நாளுடைய இந்த ஒரு பாடத்துக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். ஸோ நம்ம இந்த ஒரு தொடர் பாடத்தில் நம்ம இன்னைக்கு எந்த தலைப்புக்குள்ளே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை அப்படின்னு கூடிய பாடத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எத்தனை பாகமாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தம் 4 பாகமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 4 பாகம் பார்க்க போகிறோம். 2 பிரேக் விட்டு நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம். புரிஞ்சுச்சிங்களா? ஸோ 4 பாகம் 2 பிரேக் விட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எந்த பாகத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை அப்படின்னு கூடிய பாடத்தில் முதல் பாகத்துக்குள்ளே போகிறோம். ஸோ இந்த முதல் பாகத்துக்கு போகும்போது முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த ஒரு தொடர் பாடத்திற்கு ஆதாரமான வசனம் எதை வச்சு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வசனம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸோ நம்ம சத்தியத்தை கேட்க கேட்க சத்தியம் நம்ம என்ன பண்ணுறது, விடுதலையாக்கு. ஸோ அதன் அடிப்படையில் பல வாரங்களாக நம்ம கேட்ட பாடங்கள் சத்தியம் கேட்க கேட்க அந்த சத்தியம் என்ன பண்ணிச்சு நம்மளை ஆச்சா. போன வாரம் விடுதலை ஆக்கணுமா? எதிலிருந்து? தசம்பாகம் காணிக்கைன்னு கூடிய சத்தியத்திலிருந்து என்ன பண்ணணும், விடுதலை ஆக்கியிருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடமும் எதை சார்ந்து இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்க போகுது. அதான் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை பற்றின ஒரு பாடம். ஸோ இப்போ முதல் பாகத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம என்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 பாகங்கள் முடிகிற வரைக்கும் இடையில சில கேள்விகள் வந்தால் கேள்வி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். என்ன பண்ணிடுவேன்னு பார்த்தீங்கன்னா, 4 பாகம் முடியாததுக்கு முன்னாடியே பல கேள்வி வருதுன்னு சொல்லிட்டு கேள்விகள் நம்ம யோசிக்க வேண்டாம். நோட் பண்ணி வச்சுக்கிட்டு 4 பாகம் முடியும் போது இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கலன்னா 4வது பாகம் முடிஞ்ச என்ன பண்ணலாம், நீங்கள் தனிப்பட்ட முறையில் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். ஸோ அதே நேரத்தில் ஒரு பாகம் 2 பாகம் கேட்டு முடிச்சுட்டு வேற எதனா வெளியில் போகிற மாதிரி பிளான் இருந்தால் அதையும் என்ன பண்ணிக்கலாம், இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிட்டு முழுசாக முடிக்கிற வரைக்கும் நம்ம இருக்குன்ற ஒரு மைண்ட் செட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னா இப்போ நம்ம இந்த ஒரு சிந்தையோட நம்ம இந்த பாடத்துக்குள்ளே போகலாம். ஸோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை பற்றின பாடம் ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்னைக்கு இருக்கிற ஒட்டுமொத்த கிறிஸ்தவருடைய எதிர்பார்ப்பு. நம்முடைய எதிர்பார்ப்பு இருக்கா? இருக்கு. அப்படின்னா இந்த ஒரு எதிர்பார்ப்பை நாம் பார்க்கக்கூடிய நம்ம உண்மையிலே சொல்றோம், இன்னைக்கு எவ்வளோ இதுக்கு முன்னாடி பார்த்த பாடங்கள்ல நிறைய பாடங்கள் எப்படி கிறிஸ்தவர்கள் தவறா புரிஞ்சுக்கிறாங்களோ, அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை பற்றின பாடத்தையும் சத்தியத்தையும் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தவறாக தான் புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதான் நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, கிளியரோட பார்க்க போறோம். அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாருன்னா அது எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய ஒரு டைமாக இருக்க போகுது. அப்படின்னா நம்ம எல்லாருமே உலகத்தில் இருக்க எல்லாருமே எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பாவம் செஞ்சு எங்கே போயிடுவாங்க? இந்த உலகத்தில் கிறிஸ்தவர் எல்லாருக்கும் என்ன நம்பிக்கை இருக்கு? பாவம் செஞ்சு எங்கே போயிடுவாங்க? நரகத்துக்கு. பாவம் செய்யறவங்களாம் எங்கே போயிடுவாங்க? பரலோகத்துக்கு. இந்த ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லையா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில். ஸோ இந்த ஒரு மைண்ட் செட்டு, இந்த பாவம் செஞ்ச நரகம், இந்த ஒரு பரலோகன்றத நியாய தீர்ப்பு யார் வந்து கொடுக்க போறது? இயேசு கிறிஸ்து வந்து கொடுக்க போறான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா இல்லையா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில். அப்படின்னா இந்த எதிர்ப்பு நமக்கு நல்லா தெரியும், நரகம்ன்ற விஷயம் நமக்கு கிளியர் ஆயிட்டோம். ஆனால் இந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர்றது ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்க்குறாங்களா? வந்தா என்ன ஆயிடும்? நியாயத்திற்கு போட்டுருவார். நியாயத்திற்கு வந்தா என்ன ஆயிடும்? நம்மளை நரகத்தை போட்டுருவார் அப்படின்னு ஒரு பயம் இருக்கா இல்லையா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்ட்ட? அப்படியே இயேசு கிறிஸ்து வந்துருவாரா ஒரு பயம் இருக்கு. ஆனா வராதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா வந்துட்டா என்ன ஆயிடுறது? நம்ம நியாயத்திற்கு ஒரு பயம் இருக்குது. பட் இது மாதிரி எல்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை பத்தினு. அப்படின்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை பத்தின இருக்கும்போது, எங்கேயாச்சு 1ஆம் வருகையில எங்கேயாச்சு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகை பத்தி பேசியிருக்கிறாரா? கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துனுக்கிறோம் யார் வரணும்னு, இயேசு 2ஆம் வருகையில் வரணும்னு எதிர்பார்த்துனுக்கிறோம். அப்படி நம்ம எதிர்பார்த்துனுக்கிறோம். ஆனா நான் வரேன்னு சொல்லிட்டு நம்முடைய ஆண்டவர் எங்கேயாச்சும் 2ஆம் வருகையில் வரேன்னு சொல்லியிருக்கிறாரா?
அவர் சொல்லாம இருந்தா நம்ம எதிர்பார்க்கறதுனா இல்ல அர்த்தம் இல்லை. அப்படின்னா அவர் வருவார்னு எதிர்பார்க்கிறோம். எங்கேயாச்சும் நம்முடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா நான் வரப்போற 2ஆம் வருகைன்னு? எல்லாரும் பார்க்கறத பார்த்து அப்படிதான் அது மாதிரி எதனா சொல்லியிருக்கிறாரான்னு பார்க்க இருக்கு. சொன்னாரா சொல்லலைங்களா? சொல்லியிருக்கிறாரா? எங்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரான்னு கேட்குறேன். ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்றதுக்கும் பயம், இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு பயம். எஸ், நம்முடைய ஆண்டவரா இயேசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய 2ஆம் வருகை பத்தி அவர் பேசலாம், வேற யார் பேசுவா? எங்க பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3. யோவான் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 மற்றும் 3. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். சோ சீஷர்கள் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் இருக்கு, அப்படி இல்லாதிருந்தால் என்ன பண்ண மாட்டேன், உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன், நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக என்ன பண்றேன், ஆயத்தம் பண்ண போறேன். 3ஆம் வசனம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படிக்கு. இது எந்த வருகையில் பேசுறாரு? எத்தனாவது வருகையில் பேசுறாருன்னு கேட்கிறேன். யார்கிட்ட பேசினுக்கிறாரு? 1ஆம் வருகையில் வந்த நம்முடைய ஆண்டவர் சீஷன் பண்றாரு பார்த்தீங்கன்னா, நான் போறேன், இப்ப முதல் வருகையில் வந்த நான் திரும்பி போறேன், போயிட்டு உங்களுக்கு என்ன பண்ண போறேன், ஒரு இடத்த ரெடி பண்ணிட்டு திரும்பி நான் மறுபடியும் வந்து உங்களை என்ன பண்ணிக்கிறேன் என்னோட. சரி, இப்படி போயிட்டு திரும்பி மறுபடியும் வரேன்னு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா அது எத்தனாவது வருகை? அதான் எத்தனாவது வருகை? 2ஆம் வருகை. இந்த 2ஆம் வருகை நான் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொன்னதுனாலதான் இன்னி இருக்கிற எல்லாருடைய எதிர்பார்ப்பு யார் வரணும்னு, நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வரணும்னு. அப்ப நான் வர்றேன்னு சொல்லிட்டு போனாரு. எப்போ வருவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிறோமா? எதிர்பார்த்துக்கிறோம். எதை பார்த்துக்கிறோம்? இயேசு 2ஆம் வருகையில வருவாரான்னு எதை பார்த்துக்கிறோம்னு கேட்கிறேன். வெரி குட் சிஸ்டர். எதை பார்த்துட்டு இருக்கிறோம்? எல்லாருமே வானத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். கரெக்டா? வானத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். வானத்தை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு வானத்தில் ஒரு சின்ன அடையாளம் மாறிச்சனாவே உடனே என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, ஓ இந்த மேகம் ஏதோ யாரு மாதிரியே இருக்கு, இயேசு கிறிஸ்து வர்ற மாதிரி சிம்பிள் இருக்கு. அப்ப என்ன பண்ண போறாரு? இயேசு கிறிஸ்து வரப்போறாருன்ற ஒரு அடையாளம். எல்லாரும் வானத்தை எதிர்பார்த்து பார்த்துக்கிறதுனால இந்த மாதிரி அடையாளங்கள் தெரிஞ்ச உடனே என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஓ என்ன ஆக போறாரு நம்முடைய ஆண்டவர், உடனே வரப்போறாரோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா இல்லையா? சோ வானத்துல மேகத்துல ஒரு சில அடையாளங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த எதிர்பார்ப்பு வர ஆரம்பிச்சது. இப்ப நம்முடைய கேள்வி, எல்லாரும் வானத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் வானத்தை பார்த்துட்டு இருக்கோம், இயேசு 2ஆம் வருகையில் வருவாருன்னு அப்படி எதிர்பார்த்துட்டு அந்த டைம்ல இப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உதாரணத்துக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்தியால 2ஆம் வருகையில் வராருன்னா, இந்தியால பகல் டைம்ல வராருன்னா அமெரிக்கால எப்படி இருக்கும்? இப்ப ஏன் எல்லாரும் வானத்தை பார்த்துக்கிறாங்க? எப்படி வரப்போறாரு? எல்லாரும் பார்க்கிற மாதிரி இறங்கி வருவாரா இயேசு கிறிஸ்து? அப்படி எல்லாரும் பார்க்கிற மாதிரி, எல்லா கண்களும் பார்க்கிற மாதிரி இறங்கி வராருன்னா, அப்படின்னா உதாரணத்துக்கு இந்தியால இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வராரு அப்படின்னா அமெரிக்கால இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியுமா? அப்படின்னா இந்தியால ஒரு வருகையும் அமெரிக்கால இருக்கிற ஒரு வருகையும் வர போறாரா? இல்ல. அமெரிக்கால வராருன்னா அங்க பகல் டைமா இருந்துச்சுன்னு வச்சுங்க, இங்க என்ன டைமா இருக்கும்? இங்க நைட் டைமா இருக்கும். நம்ம பார்க்க முடியாதா? அப்போ பார்க்க முடியாதா? எப்படி பார்க்கலாம்? அப்ப எல்லாரும் தூங்காம இருக்கணும் டெய்லி நைட்டு. இப்போ எல்லா கண்களும் பார்க்கற வரணும்னா, இப்ப இந்தியால எல்லாரும் பார்க்கிற மாதிரி வரணும்னா அமெரிக்கால எல்லாரும் பார்க்கிற மாதிரி இருக்குமா? சூழல் இருக்குமா? இருக்கு. லிட்டரலா கேட்கிறேன் நான். வாய்ப்பு இருக்கா? அமெரிக்கால இல்ல. இப்ப அமெரிக்கால இருக்கிறவங்க, சரி அமெரிக்கால வராருன்னு வச்சுங்க, இஸ்ரேல்ல வராருன்னு வச்சுங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுமா? அப்படின்னா நிறைய கேள்விகள் வருதா இல்லையா? அப்படின்னா இப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை பத்தின ஒரு தெளிவை நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு பார்க்க போறோம்.
அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு இரண்டாம் வருகைய எதிர்பார்த்து அவர் கண்கள் நேரா வானத்தில் வருவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்து, அந்த எதிர்பார்ப்பு ஒரு கட்டத்தில் ஏமாற்றத்துக்குள்ள போன காலப்பகுதி இருந்துச்சா இல்லையா? எந்த காலப்பகுதி? யாருடைய டைம் பீயிங்ல வருவார் எதிர்பார்த்து ஏமாந்த காலப்பகுதி யாருன்னு பாத்தீங்கன்னா வில்லியம் மில்லர் அப்படின்றவர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு யாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தார். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்காலர். யாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து எந்த செவன்த் அட்வென்டிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, ஸோ இந்த ஒரு இதை சார்ந்தவர். ஸோ முன்னாடி பேப்டிஸ்ட் அந்த குரூப்ல வந்து பாத்தீங்களா, அந்த டைமிங்ல இவர் மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசனத்தெல்லாம் தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் இருக்கிற வசனங்களை ஆராய்ச்சி பார்த்து என்ன பண்ணியிருக்காரு பாத்தீங்கன்னா, தீர்க்க தரிசனத்தினுடைய விஷயங்களை இவர் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வரப்போறாரு இரண்டாம் வருகையில. அப்படி வரக்கூடியவர் எப்போ வருவார்ன்றதை என்ன பண்ணிட்டார் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டார். எந்த வருஷம் ஃபிக்ஸ் பண்ணிட்டார்? எந்த வருஷம் இவர் ஃபிக்ஸ் பண்ணார் பாத்தீங்கன்னா 1844 வருஷம் இயேசு கிறிஸ்து எல்லாரும் பார்க்குற மாதிரி வானத்தில் வருவார்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு சொன்ன உடனே எல்லாம் இந்த வில்லியம் மில்லரை நம்பிட்டு இருந்த அந்த ஜனங்கள், ஏன்னா இவர் நிறைய டைம்ல இந்த ப்ராஃபஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணி நிறைய தானியேல் தீர்க்கதரிசனம் இருக்கிற எல்லா காலக்கணக்கில் போட்டு இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை பத்தின ஒரு தீர்க்க தரிசனத்தை இயேசு கிறிஸ்து 1844 வருஷம் எல்லாரும் பார்க்கற வருவார்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம தான் சொன்னார். இது எல்லாரும் நம்பி என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா எல்லா சொத்தெல்லாம் வித்துட்டு நேரம் எங்க வந்து நின்ட்டாங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ நம்ம போய் சேர போறோமே, அதனால எல்லாரும் வந்துலாம் சொல்லிட்டு கடற்கரையில் சில பேர் எங்கெங்கெல்லாம் வர முடியும் அங்கெல்லாம் போய் வெயிட் பண்ணிட்டு 1844 வருஷம் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகைக்காக காத்திருந்தாங்க. வெயிட் பண்ணாங்க. யாரு வரல? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வராம போனதுனால சொத்தெல்லாம் வித்துட்டு வந்தாங்க பாத்தீங்களா. நம்ம இயேசு கிறிஸ்துவோட போய் சேர போறோமே, எதுக்குங்க இதெல்லாம்னு எல்லாத்தையும் வித்துட்டு வந்த ஜனங்களுக்கு கடைசியில இயேசு கிறிஸ்து வரல அப்படின்னோடனே மிகப்பெரிய ஏமாற்றத்துக்குள்ள போயிட்டு நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கெல்லாம் போயிட்டாங்க. கிரேட் டிசப்பாயின்மெண்ட் எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா வில்லியம் மில்லர் டைம்ல நடந்த ஒரு சம்பவம். ஆனா எதிர்பார்ப்பு, ஏன்னா அந்த டைம்ல பைபிள் நிறைய ரிசர்ச் படிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சு. ஏன்னா அந்த டைமிங்ல ஆக்சுவலா வில்லியம் மில்லர் எந்த காலப்பகுதியில் அவர் இருந்தார் பாத்தீங்கன்னா 1782 இருந்து 1849 இந்த டைம்ல தான் பைபிள் வந்து கையில இருந்து படிக்கக்கூடிய ஒரு காலப்பகுதியா இருந்துச்சு. ஏன்னா 1799 பிரெஞ்சு புரட்சிக்கு அப்புறம் தான் பைபிளை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பே கிடைச்சிச்சு. அதுக்கு முன்னாடி போப்பு மார்க்கம் படிக்காத மாதிரி தடை பண்ணிருந்தாங்க. இதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி, படிக்க வாய்ப்பு கிடைச்சா அப்ப ரிசர்ச் பண்ணதுல வில்லியம் மில்லர் என்ன பண்ணாரு, ஆழமா ரிசர்ச் பண்ணி இந்த ஒரு டேட் கொடுத்தாரு. ஆனா இந்த டேட்ல அவங்க எதிர்பார்த்த மாதிரி யார் வரல. வரலன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வராதனால மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்துக்குள்ள போயிட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இன்னைக்கு நிறைய ஏமாற்றங்கள் இரண்டாம் வருகை பத்தின விஷயம் நம்ம போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்டா நம்ம இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமா இப்ப திங்க் பண்ணி பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில வருவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இப்ப இருக்கிற மாதிரியே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வருவார்னு ஒரு எதிர்பார்ப்பு முதலாம் வருகையில் காலப்பகுதியில் வாழ்ந்தவங்க இருந்துச்சா இல்லைங்களா? இப்ப நமக்கு எப்படி இரண்டாம் வருகையில இயேசு கிறிஸ்துவின் வருகை எதிர்பார்த்தோமோ இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையினுடைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த முதலாம் வருகையில் எதிர்பார்ப்பு யாருக்கிட்ட இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா யூதர்களுக்கு இருந்துச்சு. கரெக்டா? யூதர்கள் இருந்துச்சு. அந்த யூதர்கள் எதிர்பார்த்த யூதர்களுக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்கள இவர் தான் கிறிஸ்துவ ஒரு கேள்வி இருந்துச்சு. உதாரணத்துக்கு வசனம் வாசிக்கலாம் பாரு. லூக்கா 3:15 வசனம். லூக்கா 3:15 யோவானை குறித்து இவன்தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லாரும் எண்ணங்கொண்டு தங்கள் இருதயங்களில் யோசனையாய் இருக்கையில். யாரை பார்த்து டவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? யோவான் ஸ்நானகனை பார்த்து யோவானை குறித்து இவன் தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லாரும் எண்ணம் கொண்டு தங்கள் இருதயத்தில் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா யோவான் ஸ்நானகனை பார்த்து யாருன்னு எதிர்பார்த்து இருக்கிறாங்க? இவர்தான் கிறிஸ்துவா அப்படி. எத்தனாவது வருகையே? முதல் வருகையிலேயே நம்முடைய ஆண்டவரை எதிர்பார்த்தாங்க. ஏன் முதலாம் வருகையில் நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்த்தாங்க? அது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சாதான் அவங்க எதிர்பார்த்த விதம் எப்படி இருந்துச்சு, எப்படி நம்முடைய ஆண்டவர் வந்தார். இப்ப அப்படியே இரண்டாம் வருகையில என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். அப்படின்னா முதல் வருகை ஏன் யூதர்கள் நம்முடைய ஆண்டவரை எதிர்பார்த்தாங்க? ஏன் எதிர்பார்க்கணும்?
தீர்க்கதரிசனம் பண்ணப்பட்டிருக்குது. தீர்க்கதரிசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? யார்கிட்ட சொல்லப்பட்டு பார்த்தீங்கன்னா, ராஜாக்கள் வந்தாங்களா, அந்த ராஜாக்கள்ல கடைசி ராஜா ஒருத்தர் இருந்தார். யாருங்க அவர்? யூதா தேசத்துல யூதா ராஜாக்கள்ல கடைசி ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா சிதேக்கியான்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த சிதேக்கியா ராஜா தேவனுக்கு விரோதமான காரியங்களை, அருவருப்பான காரியங்களை செஞ்சதுனால தேவன் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, சிதேக்கியா ராஜா கிட்ட இந்த ராஜ்யபாரத்தை எடுத்துட்டார். எடுக்கும்போது எடுக்கிற டைம்ல தேவன் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 25 மற்றும் 26. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 மற்றும் 26. இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே. யாருங்க துன்மார்க்க அதிபதி? எசேக்கியா ராஜா. அதான் சொல்றாரு, இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன்னுடைய அக்கிரமத்தின வந்துருச்சு, முடிவு வந்துச்சு. பாகையை கழற்று, கிரீடத்தை எடுத்து போடு. ராஜாவா உட்காந்துருக்கிற உனக்கு சிங்காசனம் உட்காந்துருக்கல ஒரு கிரீடம் இருக்கு இல்லையா, இந்த கிரீடத்தை எடுத்து போடு. அது இனி முன்போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன். அது முன்போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன். அடுத்தது 27ஆம் வசனம். 27ஆம் வசனம். அதை கவிழ்ப்பேன். உரிமைக்காரனானவர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கவிழ்ப்பேன் உரிமைக்காரரானவர் வருமட்டும். அதாவது சிங்காசன ராஜா வக்காரத்துக்கான உரிமை ஒருத்தர் இருக்கும்போது அவர் வரும் வரைக்கும் இந்த ராஜ்யம் என்ன பண்ணாது, உங்களுக்கு இருக்காது. அதுல உரிமைக்காரரானவர் வரும் மட்டும் அது இல்லாத இருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்ல. இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி, அந்த உரிமைக்காரரானவர் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உரிமைக்காரர் ராஜா. அவர் வரணும்னு தீர்க்கதரிசனம் பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்குது. அதே இடத்துல இந்த உரிமைக்காரரானவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில எந்த தேசத்துல வரணும்னு போட்டிருக்கு? பெத்லெகேமில் தான் பிறக்கணும்னு போட்டிருக்கா இல்லைங்களா? பிறக்கணும் போட்டிருக்காங்களா? வசனம் வாசிக்கலாம். மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும், யூதேயாவில் இருக்கிற ஆயிரங்கள் நீ சிறியவரா இருந்தும், இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் அந்த தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. உரிமைக்காரரானவர், அந்த உரிமைக்காரனானவர் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதான் இங்க வசனம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் புறப்பட்டு. அப்படி இஸ்ரவேலை ஆளப்போகக்கூடிய ராஜா எங்க பிறப்பார்னு போட்டிருக்கு? பெத்லெகேம்ல பிறப்பார்னு போட்டிருக்கு. இப்போ இஸ்ரேல் ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு யார் வரணும்னு எதிர்பார்ப்பு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியா வரணும்னு எதிர்பார்ப்பு. அப்படி மேசியா வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் யாருக்கிட்ட அடிமையா இருக்கிறாங்க? ரோமர் கவர்மெண்ட்ல அடிமையா இருக்கிறாங்க. இப்படி அடிமையா இருக்கிற ஜனங்கள் எதிர்பார்த்திருக்கிற அவங்க இப்ப மேசியா ராஜா வந்து என்ன பண்ணணும்னு எதிர்பார்த்தாங்க. இவங்க எதிர்பார்ப்பு என்ன பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மேசியான்னு ஒருத்தர் வந்து ராஜா வந்து இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற நம்மள ரோமன் கவர்மெண்ட்ல அடிச்சு நொறுக்கிட்டு யார் அப்படியே தனியா கூட்டிட்டு போய் ராஜ்யபாரம் பண்ணுவாரு. நம்மளை அப்படியே தனியா கூட்டிட்டு போயிட்டு இஸ்ரேல் ஜனங்களை ராஜ்யபாரம் பண்ணி அவர் தான் கிங் அப்படின்றத எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணுவார்னு எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா எதிர்பார்த்திருந்த எதிர்பார்ப்பு வேற, ராஜா வந்து பிறந்த விதம் வேற. கரெக்டா இல்லைங்களா? அவருடைய எதிர்பார்ப்பு ராஜாவா சிங்காசனத்துல வருவார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் வந்த விதம் பாத்தீங்கன்னா மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தார். எதிர்பார்த்தாங்களா? இத இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் வளர்ந்து அதுக்கப்புறம் அவர் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் சில அற்புத அடையாளங்கள் பார்க்கும்போது என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவரை நம்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா நம்பிட்டு இருந்த எல்லாருமே யூதருக்கு ராஜா இவர் தான் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க பாத்தீங்கன்னா பிலீவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிலீவ் பண்றாங்க. ஆனா எல்லாரும் முழுமையை நம்பிட்டாங்களா? நம்பல. ஏன்னா அவர் செஞ்சிட்டு இருக்கிறது வேற, ஆனா அவங்க எதிர்பார்க்கறது, ஆனா அவங்க நினைச்ச மாதிரி அவங்க எதிர்பார்த்த மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு முதலாம் வருகையில் என்ன பண்ணல இல்ல இருந்தாரா? அப்படி அவங்க எதிர்பார்த்து எப்படி ராஜா வந்து ஒட்டுமொத்த ரோமன் கவர்மெண்ட்டையும் பிலாத்தையும் அந்த ஒரு அரண்மனையும் எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இவர் கிங்கா உட்காந்து எல்லாரும் என்ன பண்ணுவாரு, அரசாட்சி பண்ணுவார் எதிர்பார்த்தா இவர் என்ன பண்ணுகிறாருங்க, 12 பேரை கூப்பிட்டுட்டு 12 பேரை கூப்பிட்டு என்ன பண்ணுகிறாருங்க, அங்கங்க போய் என்ன பண்றாருங்க, அற்புத அடையாளம் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா உண்மையான மேசியா யாரு? உண்மையான மேசியா யாரு? இவர் தான் உண்மையான மேசியா. ஆனா உண்மையான மேசியா இவர் தான் என்ன பண்ண முடியல அவனால.
தெரிஞ்சுக்க முடியல, நம்ப முடியல. ஆக்சுவலா நம்பிட்டாங்களான்னு பார்த்து நம்பல. அவர் நான் தான் மேசியான்னு யாருக்குமே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு நல்ல கான்வர்சேஷன். ஒரு அம்மா கிட்ட பேசியிருந்தார். யாருங்க இந்த அம்மா? சமாரிய ஸ்திரீ கிட்ட இயேசு கிறிஸ்து பேசினார்ல. சமாரிய ஸ்திரீ கிட்ட பேசும்போது, அந்த ஸ்திரீ கிட்ட கான்வர்சேஷன் பேசும்போது நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு இந்த கிணறை பத்தி. இந்த அம்மா யார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுது? இந்த கிணறு யாருக்கு தெரியுமா? யாக்கோபுடைய கிணறு அப்படின்னு இவர் கான்வர்சேஷன் பேசினே இருக்கும்போது அவர் சொல்றார், இந்த தண்ணி குடிச்சா உனக்கு என்ன வந்துடும்? தாகம் வரும். ஆனா நான் கொடுக்குற தண்ணி உனக்கு என்ன வராது? தாகம் வராது. இதெல்லாம் பேசினும் போது அந்த அம்மாக்கு ஏதோ வித்தியாசமா பேசுறாருன்னு தெரிஞ்சிச்சு. ஆனா இவர் தான் மேசியன்னு தெரியுமா? தெரியாது. அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 4 25 மற்றும் 26. யோவான் 4 வசனங்கள் 25 மற்றும் 26. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். யார்கிட்ட பேசினுக்குதுங்க? யார்கிட்ட பேசினு? இவர் சொல்லுவாரு, இந்த மலையில தேவனை தொழுது கொள்ற காலம் வரும்னு சொல்லும்போது இயேசு சொல்றார், இந்த மலையில பூமியில் இருக்கிற எல்லாரும் தேவனை தொழுது கொள்ற காலம் வரும்னு சொன்ன உடனே இதெல்லாம் கேட்ட இந்த அம்மாக்கு, ஆமாங்க இந்த மாதிரி கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருவார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால். இப்ப என்ன பண்றாரு இந்த அம்மா? இயேசு சொல்லிட்டு கேட்டு, இந்த மாதிரில தாங்க ஒரு கிறிஸ்து ஒருத்தர் வந்து மேசியன் ஒருத்தர் வந்து இது மாதிரி தான் சொல்லுவார்னு என்ன பண்ணிருக்கு, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா யாருன்னே தெரியாம, இவர் தான் மேசியான்னு தெரியாம, உடனே அதற்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடனே பேசுகிற, நானே அவர் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மேசியா வருவான்னு இவங்களோட எதிர்பார்ப்பு வேற இருந்துச்சு. ஆனா நம்முடைய ஆண்டவர் வந்திருக்கிற விதம் வேற. ஆனா அவங்க எதிர்பார்த்த ராஜாவை எதிர்பார்த்தாங்க. ஆனா இவர் எப்படி வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, சாதாரண ஒரு எளிமையான ஒரு குடும்பத்தில் பிறந்து வந்திருக்கும் போது கடைசியில நான் தான் மேசின்னு யாரையே சொல்ல வச்சுட்டாங்க. அவரையே சொல்ல வச்சுட்டாங்க, நான் தாங்க மேசியா, நீங்க எதிர்பார்க்கிற மேசியா நான் தாங்கன்னு. ஏன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருந்துச்சு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்த வந்த வாழ்க்கை சூழல் வேற மாதிரி இருந்துச்சு. அதே நேரத்துல அவர் கூட இருந்தாங்களே, இந்த அம்மாவுக்கு தான் தெரியல, அவர் கூட இருந்தாங்க இல்லையா 12 பேர், அவங்களுக்காச்சும் தெரிஞ்சிச்சா? அவங்களுடைய எதிர்பார்ப்பும் வேற. ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு செஞ்சது வேறல. அவங்க 12 பேர் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இயேசுக்கு இவர் தான் மேசியான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இவர் இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன ஸ்டார்ட் பண்ணிடுவாரு, ராஜ்யபாரம் ஸ்டார்ட் பண்ணுவாரு. பக்கத்துல சிங்காசனம் யாரு? 12 பேரு நம்ம தான். வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க, எப்போ இவர் ராஜ்யபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுவார்னு பார்த்துட்டே இருந்தா ராஜ்யபாரத்தை ஸ்டார்ட் பண்ணல. கடைசி டைம் சொல்றாரு, நான் என்ன ஆக போறேன் இன்னும் கொஞ்ச நாள்ல, என்ன ஆக போறேன் இன்னும் கொஞ்ச நாள்ல, சாக போறோன்னு பேதுருனால தாங்க முடியல. ஆண்டவர் உங்களை நம்பி வர நாங்க வந்திருக்கிறோம், நீங்க ராஜாவையும் கூட மந்திரி ஆகலான்னு பார்த்தா நான் என்ன ஆகலான்னு இருக்கீங்க, சாகலான்னு வேற சொல்றீங்களே, இது எப்படி நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். நம்முடைய ஆண்டவர் சொல்றார், அப்பால இப்போ சாத்தானே அப்படின்னா இவங்களுடைய எதிர்பார்ப்பு வேறையா இருக்கு. ஆனா லிட்டரலா முதலாம் முறையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு வந்து பண்ணிட்டு இருக்குது எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. ஆனா என்ன ஆயிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு ராஜான்னு எதிர்பார்த்தவங்க கடைசியில சிலுவையில் அரைஞ்சு அவரை கொன்னுட்ட உடனே ஷீஷலுடைய மைண்ட் எப்படி போயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, வாசனம் லூக்கா 24 21 வசனம். லூக்கா 24 21 வசனம். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். என்ன பண்ணாலாமா? ஷீஷர் சொன்ன, நாங்களாம் நம்பி இருந்தோம். என்னன்னு? அவர் தான் இஸ்ரேலை மீட்டு ரட்சிப்பார். நாங்க என்ன பண்ணிருந்தோம்? நம்பி இருந்தோம். இவர்கள் சம்பவித்து எத்தனை நாள் ஆச்சு? அவர் செத்து 3 நாள் ஆச்சுங்க. நாங்க நம்பினது வேற. என்ன பண்ணுவார்? வச்சு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு கிங் ஆயிடுவார், நம்ம எல்லாரும் ஆயிடலாம், கூட ராஜாக்கு மந்திரி ஆயிடலாம் அப்படின்னாலும் நான் நினைச்சிருந்தோம். கடைசியில் அவர் செத்துன்னு ஆயிடுச்சு, 3 நாள் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம இருந்துச்சு. இது ஏன் இந்த ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, யூதர்களுடைய எதிர்பார்ப்போ இயேசு கிறிஸ்து பத்தி வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா அவர் வந்த விதம் வேற. அதே மாதிரி வசனம் வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 19:43 வசனம். லூக்கா 19 43 வசனம். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. யூதர்கள் இயேசு கிறிஸ்து யூதர்களை சந்திச்ச டைம்ல அவங்க கண்டுபிடிச்சாங்க இவதான் மேசியான்னு கண்டுபிடிச்சா. அதான் வசனம் சொல்லுது, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ என்ன பண்ணல, நான் தான் மேசியான்னு உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணேன், ஆனா நீங்க என்ன பண்ணல, அதை அறிஞ்சிக்காம போயிட்டீங்க. உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. அப்படின்னா இதில் நமக்கு என்ன தெளிவா தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, முதலாம் வருகையில நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார்னு எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா வந்த விதம்
அவங்க நினைச்ச மாதிரி அவர் வரல. கரெக்டா இல்லைங்களா? அவங்க நினைச்ச மாதிரி வரல, அவங்க எதிர்பார்த்த மாதிரி வரல. ஆனா வேற மாதிரி வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவருடைய வேலையை என்ன பண்றாருங்க, முடிச்சிட்டார். ஆனா அப்போஸ்தலர்கள் இவர் எதிர்பார்த்த விதம் வேற. ஆனா கடைசியில் நம்பி 3 நாள் ஆச்சேன்னு சொன்ன அதே அப்போஸ்தலர்கள் பெந்தேகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவி கிடைச்ச உடனே, பெந்தேகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவி கிடைச்ச உடனே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்து சாக வேணா ஆண்டவரேன்னு சொன்ன அதே பேதுரு பரிசுத்த ஆவி கிடைச்ச உடனே கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை எப்படி இருக்குன்றத அவங்க என்ன பண்ண சொன்னா ரொம்ப ஆணித்தரமா பேச ஆரம்பிச்சிட்டார். அப்போஸ்தலன் பேதுரு எங்க பேச ஆரம்பிச்சிட்டார் பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உலகத் தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீருங்காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தெளிவா அப்போஸ்தலன் பவுல் சொல்லிட்டார், சார் பேதுரு சொல்லிட்டார். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, உலகத் தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினால் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் வருமளவும் பரலோகம் அவரை. இது எந்த வருகையை பத்தி பேசப்பட்ட வசனம்? 2ஆம் வருகை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு 2ஆம் வருகையில் வரணும்னா எப்போ வரமா? உலகத் தோற்றத்துக்கு முன்னாடி தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசியினுடைய எல்லா வாக்கினால் உரைத்தவர்கள் நிறைவேறி தீர்ற வரைக்கும் அவர் எங்க இருக்கணும்? பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ளும். அப்படின்னு அர்த்தம், பரலோகத்தில் அவர் இருக்கணும். எது வரைக்கும்? சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வரைக்கும். சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறி முடிஞ்சனா அவர் எங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பரலோகத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்க வந்துருவாரு? பூமிக்கு 2ஆம் வருகையில வந்துருவார். அப்படின்னா இதில் தெளிவா அப்போஸ்தலன் பேதுரு சொல்லிட்டாரு. அப்படின்னா அப்போஸ்தலன் பேதுரு சொன்னதுல எதை பார்க்க சொல்லியிருக்கிறார்? எது நிறைவேறணும்? தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் வாக்கினால் உரைத்தவைகள் நிறைவேறி தீர்ற வரைக்கும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில பூமிக்கு வரணும்னா எது நிறைவேறணும்? தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறணும். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருள் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற. அப்போஸ்தலன் பேதுரு என்ன சொல்றாருன்னா, அதிக உறுதியான அப்படின்னா தீர்க்கதரிசன வசனத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பத்தி போட்டிருக்கா இல்லையா? போட்டிருக்குன்னா அதிக உறுதியான தீர்க்கதரிசனம் இருக்குதாமா கிறிஸ்துவோட 2ஆம் வருகை பத்தி வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு போன்ற அவ்வசனத்தை. அவன் நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம்? இருட்டில் இருக்கிறோம். இருளுள்ள ஸ்தலத்தில் இருக்கிற நம்ம, இருள் இருக்கிற ஸ்தலத்தில் நம்ம நோக்கி பார்க்கணுமா? எதை நோக்கி? வசனத்தை நோக்கி பார்க்கணும். ஏன்னா தெளிவா சொல்லிட்டாரு, இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை. அப்படி எதை கவனிச்சு பார்க்க சொல்றாரு? வசனத்தை கவனிச்சு பாரு. வசனத்தை கவனிச்சு பார்த்தா அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் எதுல இருக்கு? பைபிள் இருக்கா இல்லையா? பைபிள் இருக்கிற வசனத்துல அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் இருக்கு. யார பத்தி? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை பத்தி. அப்படின்னா நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போ வருவார்ன்றத வசன தீர்க்க தரிசன வசனத்தை பார்க்க சொல்லியிருக்கா, வானத்தை பார்க்க சொல்லியிருக்கா? ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில எப்போ வரப்போற, எப்படி வரப்போறன்ற விஷயத்தை பத்தி தீர்க்கதரிசனம், அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனத்தை பார்க்க சொல்லியிருக்கிறாரா, வானத்தை பார்க்க சொல்லியிருக்கிறாரான்னு கேட்கிறேன். வானத்தை பார்க்கணுமா, வசனத்தை பார்க்கணுமா? வெரி குட். அப்படின்னா இதுல எது பார்க்கறது கரெக்ட், எது பார்க்கறது தப்பு? வசனத்தை பார்க்கறது கரெக்ட், வானத்தை பார்க்கறது தப்பு. எதை பார்க்க சொல்லுதுன்னா வசனம், வசனத்தில் இருக்க தீர்க்க தரிசனத்தை பாருங்க அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறது? அப்போஸ்தலன் பேதுரு சொல்லியிருக்கிறார். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் இருக்கு. வசனத்தை பாருங்க. வசனத்தை பார்த்தா அவர் 2ஆம் வருகை எப்படி இருக்கு?
எப்போ வர போறேன்னு தெரிஞ்சுக்கலாமா தவிர வானத்தை பார்த்தா என்ன பண்ண முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவெல்லாம் இருக்கு, நம்ம எதை பார்த்துனுக்குறோம், வானத்தை பார்க்கணும். ஆனா எதை பார்க்கறத மிஸ் பண்ணிடுறோம், வசனத்தை பார்க்கறது மிஸ் பண்ணிடுறோம். இப்ப எதை பார்க்க போறோம்னா, நேத்து வரைக்கும் வானத்தை பார்த்துருந்த நம்ம, நேத்து வரைக்கும் வானத்தை பார்த்துருந்த நம்ம இன்னைக்கு எதை பார்க்கலாம்? எல்லாரும் வானத்தை பார்க்கட்டும், நம்ம எதை பார்க்கலாம்? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் இருக்கக்கூடிய வசனத்துக்குள்ள போய் பார்க்கலாம். பார்க்கலாமா? என்ன அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் இருக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை பத்தி. இப்ப ஃபர்ஸ்ட் எதுக்குள்ள போலான்னு பாத்தீங்கன்னா, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனத்துக்குள்ள போய் பார்க்க போறோம். பார்க்கலாமா? உள்ள போயிட்டு பார்க்கலாம். உள்ள போயிட்டு அப்படி உள்ள போய் பார்த்தா 2ஆம் வருகை பத்தி, 2ஆம் வருகை பத்தி நான் எப்படி வரப்போறேன்றத நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை பத்தி நம்முடைய ஆண்டவரே பேசியிருக்காரா இல்லையா? ஆண்டவரே பேசியிருக்காரா இல்லையா? அப்படின்னா இப்போ அதிக உறுதியான தீர்க்க வசனத்துக்குள்ள போலாம். எங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகை பத்தின ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். எந்த புஸ்தகத்தை? அது ஆல்ரெடி பார்த்தாச்சு. என்னங்க பிரதர்? வெரி குட் பிரதர். மத்தேயு 24. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு 2ஆம் வருகை பத்தி தீர்க்க தரிசனத்துல விஷயத்துல புரிஞ்சிக்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் ஹெல்ப் பண்ணி, சீஷர்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. சீஷர்கள் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய 1ஆம் வருகையை பார்த்துட்டாங்க. அவங்க கரெக்டா 1ஆம் வருகையை பார்த்துட்டாங்க. 1ஆம் வருகையில் வந்து நம்முடைய ஆண்டவருடைய 2ஆம் வருகை ஒன்று வரப்போறேன்னு சொன்னார் இல்லையா? அப்படி வரப்போறது எப்படி இருக்குன்றத நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அவங்க யார்கிட்ட கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வரப்போறவர்கிட்ட கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையில் உட்காந்துருக்கும் போது சீஷர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்து வந்துட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வசனம் வாசிக்கலாமா? மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அப்படின்னு என்ன கேட்கறாங்க? இங்க உம்முடைய வருகைக்கும் உலகத்து முடிவுக்கும் அடையாளம் என்ன? அப்படின்னா உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன சொல்லுங்க, என்ன கேட்கிறாங்க? இப்ப நம்முடைய ஆண்டவர்கிட்ட இவங்க வந்து எந்த வருஷம் வருவீங்க ஆண்டவரே என்ன கேட்டாங்களா? எந்த வருஷம் வருவீங்க ஆண்டவரே நீங்க 2ஆம் வருகையில சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்களா? கேட்கல. ஏன்? கேட்டிருக்கலாம்ல. எந்த வருஷம் கேட்டிருக்கலாம்ல. ஏன் கேட்காம நீங்க வருவீங்கன்றத, நீங்க வருவீங்க எங்களுக்கு என்ன கொடுங்க, உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் கேட்கறாங்க. ஏன் நம்முடைய ஆண்டவர்கிட்ட அடையாளத்தை கேட்டாங்க? அந்த அடையாளத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை அப்படின்னு போட்டுருக்கு இல்லையா? அப்படின்னா வருகை அப்படின்னா வரப்போறீங்கன்றதுக்கு அடையாளம் கேட்கறாங்களா? நீங்க எப்போ வரப்போறீங்கன்றதுக்கு அடையாளம் கேட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வருகைன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த வருகைன்ற வார்த்தை எப்படி பழைய நிறைய இந்த நரகம் ஆத்மா சப்ஜெக்ட்ல ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு மூல பாஷையில போய் பார்த்தோம், அந்த மாதிரி இந்த 2ஆம் வருகை பத்தின சத்தியத்தை பார்க்கறதுல இங்க உம்முடைய வருகைக்கும் அப்படின்னு வார்த்தை இருக்கு இல்லையா? அந்த உம்முடைய வருகைக்கும்ன்ற வார்த்தை என்ன வார்த்தை யூஸ் பண்ணப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க கம்மிங்னு போட்டிருக்கோம் இங்கிலீஷ்ல. கரெக்டா? கம்மிங்னா அதான் வந்து கொண்டிருக்கிறார்ன்றத. ஆனா அதுல அதனுடைய கிரீக்ல என்ன வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டது பார்த்தீங்கன்னா, பரோஷியா அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு கிரீக்ல. பரோஷியா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பிரசன்ஸ். அப்படின்னா பிரசன்ஸ் அர்த்தம். சீஷல் என்ன கேட்கறாங்கன்னா, உம்முடைய வருகைக்கும் வார்த்தை இருக்கு இல்லையா? வருகைன்ற வார்த்தை கிரீக்ல பரோஷியா. பரோஷியான்னா என்ன வார்த்தை? பிரசன்ஸ். பிரசன்ஸ்னா பிரசன்ஸ்னா இப்போ உதாரணத்துக்கு ஸ்கூல்ல டீச்சர் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்களா? இல்ல, டீச்சர் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா? என்னென்ன எடுப்பாங்க? பேர் சொல்றாங்க. பேர் சொல்றாங்கன்னா பிரசன்சர்ன்றாங்க. அப்படின்னு அர்த்தம் வந்துனே இருக்கிறேன்னு அர்த்தமா, வந்துட்டேன்னு அர்த்தமா? வந்துட்டேன்னு அர்த்தம். கரெக்டா? அப்படின்னா சீசன் என்ன கேட்கறாங்க தெரியுங்களா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே நீங்க வந்துட்டீங்கன்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு எப்ப கேட்டிருக்கிறாங்க? 1ஆம் வருகையில் என்ன கேட்கிறாங்கன்னா, நீங்க 2ஆம் வருகையில வந்துட்டீங்கன்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது
அப்படின்னு தான் கேட்டிருக்கீங்களே தவிர நீங்க எப்படி வரப்போறீங்க என்ன பண்ணல கேட்கல. ஒருவேளை நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க வந்துட்டீங்கன்றத எப்படி தெரிஞ்சுக்குது ஆண்டவரே எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு அடையாளத்தை கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னா பரோஷியா அப்படின்ற வார்த்தை பிரசன்ஸ் அப்படின்னா வந்து இருத்தல்ன்றதுக்கு இன்னொன்று சில வசனங்கள் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 16:17. 1 கொரிந்தியர் 16:17 ஸ்தேவான், பொர்த்துனாத்து, அகாயுக்கு என்பவர்கள் வந்ததற்காக சந்தோஷமாய் இருக்கிறேன். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதா இருந்ததை அவர்கள் செய்திருக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 16:17 இங்க வசனத்துல வந்து ஸ்தேவான், பொர்த்துனாத்து, அகாயு என்பவர்கள் வந்ததற்காக போட்டிருக்கு பாத்தீங்களா. இந்த வந்ததற்காக வார்த்தை என்ன வார்த்தை கிரீக்ல பாத்தீங்கன்னா பரோஷியா. பரோஷியா அப்படின்னா பிரசன்ஸ். அதை இங்கிலீஷ்ல பாரு, ஐ எம் கிளாட் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் ஸ்டெஃபனாஸ். அப்படின்னா பிரசன்ஸ் அர்த்தம் ஸ்தேவானும் பெந்துநாத்து அகாயுக்கு என்பவர்கள் வந்துட்டு இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுறாரா, வந்ததுக்காக நான் சந்தோஷப்படுறாரா? வந்ததுக்காக. கரெக்டா? அப்படின்னா இங்கேயும் என்ன வார்த்தை பயன்படுத்த பார்த்தீங்கன்னா பரோஷியா. இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 7:6-7. 2 கொரிந்தியர் 7 6 மற்றும் 7. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். அவன் வந்ததினாலே மாத்திரம் அல்ல, உங்கள் வாஞ்சையையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினதினாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன். அப்படின்னா இந்த இடத்துல ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததுனாலே எனக்கு என்ன இருந்துச்சு, ஆறுதலா இருந்துச்சு. அப்படின்னா இங்க தீத்து வந்துட்டு இருக்கிறாருன்னு சொல்ற அர்த்தமா இல்ல வந்துட்டாருன்னு அர்த்தமா? வந்துட்டாருன்னு அர்த்தம். அப்படின்னா இது வந்து எதை அடையாளப்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இங்க கிரீக் பண்ண பாத்தீங்கன்னா பரோஷியா. அப்படி இங்க இங்கிலீஷ்ல அழகா இருக்கு, God comfort us by the presence of Titus. டைட்டஸ் வந்ததுனால எனக்கு எப்படி இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. அப்படின்னா இங்க என்ன சொல்றேன் பாத்தீங்கன்னா இங்கேயும் என்ன வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, பரோஷியா யூஸ் பண்ணப்படுது. அப்படின்னா சீஷர்கள் நம்முடைய ஆண்டவர்கிட்ட முதலாம் வருகையில் இருந்த சீஷர்கள் நம்முடைய லிட்டரலா முதலாம் வருகையில் இருந்த நம்முடைய ஆண்டவர் என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நீங்க 2ஆம் வருகையில் வந்துட்டீங்கன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு அடையாளம் படுங்க, சொல்லுங்க. வந்துட்டீங்கன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன கொடுங்க, அடையாளம். இப்ப என்னுடைய கேள்வி வந்துட்டீங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அடையாளம் தேவையா? ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவரை பார்க்க போறோம்னா அதுக்கு அடையாளம் தேவையான்னு கேட்கிறேன். அது கேட்கல. இங்க கேட்கறது என்ன, சீஷர்கள் நம்முடைய ஆண்டவர்கிட்ட 2ஆம் வருகையில் நீங்க வந்துட்டீங்கன்றத, நீங்க வரப்போறீங்க பத்தி கேட்கல, நீங்க வந்துட்டீங்கன்றத எப்படி நாங்க தெரிஞ்சுக்கிறது, எங்களுக்கு அடையாளம் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறாங்கன்னா என்ன சொல்ல வரார்? வந்துட்டீங்கன்றத எல்லாருக்கும் தெரியுமா இருந்தா என்ன தேவையில்லை, அடையாளம் தேவையில்லை. கரெக்டா? அப்படின்னா நீங்க வந்துட்டீங்கன்றத பார்க்க முடியாது, ஆனா நீங்க வந்துட்டீங்கன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு அடையாளம் கொடுங்க. அப்படின்னா உதாரணத்துக்கு நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வர்றது யாருக்குமே தெரியாது. ஆனா என்ன பண்ணிட்டு இருப்பாரு, அவரு வந்துட்டு இருப்பாரு, ஆனா யாருக்கும் தெரியாது. அது யாருக்கும் தெரியாதனாலதான் அவர் வந்துட்டாருன்றத கண்டுபிடிக்கணும்னா என்ன தேவை? இதுதான் சீஷர்கள் முதலாம் வருகையிலே கேட்டாங்க, ஆண்டவரே நீங்க வரப்போறத பத்தி நாங்க கேட்கல, நீங்க இந்த பூமியில வந்துட்டீங்கன்னா என்ன பண்ண முடியாது, யாருக்கும் தெரியாது, ஆனா நீங்க வந்துட்டீங்கன்றதுக்கான அடையாளம் இருக்கு இல்லையா, அந்த அடையாளத்தை என்ன பண்ணுங்க எங்களுக்கு சொல்லுங்கன்றாங்க. உதாரணம் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு, ஏன் ஒருத்தர் வந்துட்டாருன்னா அடையாளத்துக்கு எப்ப அடையாளத்துக்கு கேட்பான்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்ப நமக்குள்ள இந்த கொரோனா சீசன் வந்துச்சுல்ல, கொரோனா வந்துச்சா இல்லையா? கொரோனா வரும்போது ஒருத்தருக்குள்ள கொரோனா வந்துச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா அதுக்கான சிம்டம்ஸ் என்னென்ன சிம்டம்ஸ் சொல்லுவாங்க? நாக்கு டேஸ்ட் தெரியலனா, ஸ்மெல் தெரியலனா, அடுத்தது ஃபீவர் வருதுன்னா, தொண்டை வலிக்குதுன்னா என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம், கொரோனா வந்துச்சு. ஆனா அது வர்றது கண்ணில் தெரியும்னா என்ன தேவையில்லை, கண்ணில் தெரியுதுண்ணா வர்றது, அப்படி பறந்து நம்மகிட்ட வர தெரிஞ்சுன்னா நமக்கு எது தேவையில்லை, அடையாளம் தேவையில்லை. ஆனா கண்ணில் தெரியாதனால தான் என்ன கேட்கிறோம்,
அடையாளத்தை கண்டுபாடு பண்றோம். அப்படின்னு நம்முடைய ஆண்டவராக இயேசு சீஷர்கள் அடையாளத்துக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, ஆண்டவரே நீங்க வந்துட்டீங்கன்றது என்ன பண்ண முடியாது, கண்களால பார்க்க முடியாது. அப்படி பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது அப்படின்னா அதை நீங்க வந்துட்டீங்கன்றதுக்கு அடையாளங்கள் இருக்குல்ல, அதை என்ன பண்ணுங்க எங்களுக்கு சொல்லுங்க. ஏன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதை மாம்ச கண்களால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியும்னா அடையாளம் தேவை இல்ல. அப்படி பார்க்க முடியாதனால தான் என்ன கேட்கிறாங்க, அடையாளத்துக்கு. அப்படின்னா ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கலாம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வருவது நம்முடைய மாம்ச கண்களால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. கிளியரா? ஏன் பார்க்க முடியாது? ஏன் பார்க்க முடியாதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் 1ஆம் வருகையில் மாம்சத்தில் வந்தாரு. ஆனா 2ஆம் வருகையில் மாம்ச கண்கள் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னா வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏனெனில் கிறிஸ்துவம் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டு அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். மாம்சத்தில் கிறிஸ்து இருக்கும்போது மாம்சத்தில் இருக்கிறோம் பார்த்தாங்க. ஆனா மாம்சத்தில் மரிச்சதுக்கு அப்புறமா எப்படி போனார், அவரு ஆவில் உயிர்ப்பிக்கப்பட்ட அவர் மறுபடியும் திரும்பி வரும்போது மாம்ச கண்களால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதனாலதான் அடையாளத்தை கேட்டாங்க. புரிஞ்சுங்களா? இது ஒரு வசனம் மட்டும் இல்ல, அடுத்த வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும். அப்போஸ்தலன் பவுல் சொல்றார் பாருங்க, நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும், முன்னாடி அவரை பார்த்திருந்தா கூட இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இனி ஒருபோதும் என்ன பண்ண மாட்டோம், மாம்சத்தின்படி அறியும். இந்த மாம்ச கண்களால் பார்க்கணும்னா மாம்சத்துல வரணும். கரெக்டா? ஆனா இயேசு கிறிஸ்து வருவது நமக்கு மாம்ச கண்களால் பார்க்க முடியாதுன்னா அவர் எப்படி வர போறதில்ல, மாம்சத்துல என்ன பண்ண போகுதுன்னா வரப்போது. ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் தெளிவா சொல்லிட்டார், நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். அப்படின்னா என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, நாங்க என்ன பண்ண மாட்டோம், மாம்சத்தின்படி ஆண்டவரை பார்க்க மாட்டோம். அதனாலதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு 2ஆம் வருகையில் வருவது என்ன பண்ண முடியாது, அவரை மாம்ச கண்களால் பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் மரிச்சு எந்த சுபாவத்துக்கு போயிட்டார், அவர் மரிச்சு எந்த சுபாவத்துக்கு போய் மாம்சத்தில் மரிச்சு ஆவிக்குரிய போயிட்டார். ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்ட அவர் எங்க போயிட்டார், பரலோகத்தில் எங்க போயிருக்கிறார்? வெரி குட். பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சல. பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்துல என்ன சுபாவத்தில் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? பையனை எந்த ஒரு தன்மையில் இருக்கிறார் கிறிஸ்து? ஆவியின் தன்மை அப்படின்றத விட ஒரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். யாருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார்? பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சல் உட்காந்துருக்கார். கரெக்டா? பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சல் உட்காந்துருக்காருன்னா எந்த தன்மையில் இருக்கிறார் பிதாவாகிய தேவன்? பிதாவாகிய தேவன் எந்த தன்மையில் இருக்கிறார்? எந்த தன்மை பிதாவாகிய தேவன்கிட்ட என்ன தன்மை இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஒருவராய் சாவாமை உள்ளவர். பிதாவாகிய எந்த தன்மையில் இருக்கிறார்? சாவே இல்ல. புரியுதுங்களா? சாவே இல்லாத தன்மையில் யார் என்பது பிதாவாகிய தேவன். இப்ப மாம்சத்தில் கொலை உண்டு ஆவில் உயிர்ப்பிக்கப்பட்ட கிறிஸ்து யாருடைய வலது பார்சத்தில் இருக்கிறாரு? பிதாவுடைய வலது பார்சத்தில் இருக்கிறனா எந்த தன்மைக்கு போயிட்டாரு? சாவாமைக்குரிய தன்மைக்கு போயிட்டார். அப்படின்னா ஆவிக்குரிய தன்மையில ஆவிக்குரிய ஜீவிகள் எந்த தன்மையில் இருக்காரு பாத்தீங்கன்னா கிறிஸ்து சாவாமை சுபாவத்தில் இப்ப யாரு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சாவாமை தன்மையில் இருக்கிற அவர்
இந்த பூமியில் வரும்போது 2ஆம் முறையில் மாம்ச கண்களால் பார்க்குற மாதிரி வருவாரா? வரமாட்டாரு. அதனாலதான் அவர் ஆவிக்குரிய சரீரத்துல, சாகாமிக்குரிய சரீரத்தில் இருக்கிற அவர் வருவது என்ன எப்படி பார்க்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, மாம்ச கண்களால் பார்க்க முடியாது. அப்படின்னா மாம்ச கண்களை பார்க்க முடியாதுன்னா அவர் வருவது யாருக்குமே தெரியாது. அதுதான் அப்போஸ்தலர் கேட்குறாங்க, நீங்க வந்துட்டீங்கன்றதுக்கு என்ன ஆண்டவரே அடையாளம்? ஆனால் என்ன பண்ண முடியாது, எங்களால் பார்க்க முடியாது. அவர் சீஷலாக இருக்கிற நம்ம பார்க்கணுன்னா மாம்ச கண்கள் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் எப்படி பார்க்கலாம், எப்போ பார்க்கலாம் கிறிஸ்துவை? நம்மளால் கிறிஸ்துவ பார்க்க முடியாதா? பார்க்கலாம். ஆனால் மாம்சத்தில் இருந்து என்ன பண்ண முடியாது, அவரை பார்க்க முடியாது. ஆனால் எப்போ எப்படி போய் பார்க்கலாம்? நம்மளும் அவர் இருக்கிற மாதிரி போனா என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 3:2 வசனம். 1 யோவான் 3:2 வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. அதான் அப்போஸ்தலன் யோவான் சொல்றாரு, பிரியமானவர்களே இப்போ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்ன பண்ணல, இன்னும் வெளிப்படல. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் எப்படி வெளிப்படுவாரு? மாம்ச சரீரத்தில் வருவாரா? இல்ல, ஆவியின் சரீரத்தில் அவர் 2ஆம் முறையில் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் நாம போய் பார்க்க போறோம். மாம்சத்திலிருந்து கண்கள் பார்க்க போறதில்ல, அவர் இருக்கக்கூடிய சுபாவத்துல நம்மளும் மறிச்சு அவர் இருக்கக்கூடிய சுபாவத்துக்கு உயிர்த்தெழுந்து என்ன பண்ண போறோம், நம்மளும் போயிட்டு அந்த மகிமையில் போயிட்டு அவரை என்ன பண்ண போறோம், நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்படின்னா கொஞ்சம் யோசிப்பா, நம்முடைய ஆண்டவரை இயேசு நான் போயிட்டு திரும்பி வந்து உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்து பண்ணி என் கூட என்ன பண்ணிக்கிறேன், கூட்டி கொண்டு போறேன்னு சொன்னார் இல்லையா? அப்படின்னா இயேசுக்கு 2ஆம் வருகையில வந்திருக்கிறத என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, மாம்ச கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் அவர் போய் பார்க்கணும்னா நம்மளும் எந்த சரீரத்தில் போனால் போய் பார்க்க முடியும்? மாம்சத்தில் கொலையுண்டு மாம்சத்தில் மறிச்சு ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலுக்குள்ள போனா மட்டும்தான் யாரை போய் பார்க்க முடியும்? நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பார்க்க முடியும். ஆனா மாம்சத்தில் இருந்துட்டு அவர் எப்போ வருவார்னு பார்த்துட்டு இருந்தா இந்த மாம்ச கண்களால் என்ன பண்ண முடியாது, கடைசி வரைக்கும் பார்க்க முடியாது. அப்படின்னா அதிக உறுதியான தீர்க்கதரிசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, வானத்தை பார்க்கக்கூடாது. வானத்தை பார்த்தா கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. இன்னி வரைக்கும் யாராலுமே கண்டுபிடிக்காத காரணம் இதை பார்த்துனுக்கிறதுனால தான். இப்போ நம்ம எதை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம்? வானத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோமா, வசனத்தை பார்க்க ஆரம்பிச்சிருமா? வசனத்தை பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்படி வசனத்தை பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் என்ன தெளிவாக சொல்லிட்டான்னு பார்த்தீங்கன்னா, நான் மாம்ச கண்களால் பார்க்குற என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன். மாம்ச கண்களால் என்ன பண்ண முடியாது, அவருடைய வருகையை பார்க்க முடியாது. ஒரு கிளியரா? அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வராருன்னா அதே நேரத்தில் அவர் வருவதுக்கு முன்னாடி, 2ஆம் முறையில் வருவதுக்கு முன்னாடி யார் வரணும்னு தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்தி கிறிஸ்து வரணும்னு சொல்லப்பட்டிருக்கு. கரெக்டா? நம்ம அந்தி கிறிஸ்து பாடம் பார்த்தோமா? உண்மையான கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி நாங்க தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சொல்லுவாங்கன்னு அந்தி கிறிஸ்து பாடத்திலே பார்த்துட்டோம். கரெக்டா? அப்படி இந்த அந்தி கிறிஸ்து வந்து நிறைய தவறான உபதேசங்களை போதிப்பாங்க, அதை நம்பி ஏமாந்துடாதீங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த சத்தியத்தை சொல்லும்போது அப்போஸ்தலன் பவுல் இன்னொரு விஷயத்தை இங்க க்ளூ ஒன்று ஓபன் பண்றாரு. நம்முடைய ஆண்டவராக இயேசு 2ஆம் வருகையோட இன்னொன்னு சேர்த்து வச்சு பேசுறாரு. என்ன பேசுறாரு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால். எதை பத்தி பேசுறாருங்க? அன்றியும் சகோதரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரோட சேர்க்கப்படுவதும் குறித்து நாங்கள் உங்கள் வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எந்த வருகையை பத்தி பேசுறாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு 2ஆம் வருகை பத்தியும் அவர் கூட நம்ம போய் சேர்றதை பத்தி நம்ம பேசுறாரு. பேசும்போது என்ன பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய வருகை பத்தி பேசி வந்த அப்போஸ்தலன் பவுல் எதை வெளிப்படுத்துறாருன்னு பாத்தீங்கன்னா, வாசிங்க 2ஆம் வசனம். 2ஆம் வசனம். ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். சஞ்சலப்படாதீங்க, கலங்காதீங்க. ஏன் அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்தில் வந்ததாய் தோன்று ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துடைய வருகை பத்தி பேசுறாரா? கிறிஸ்துடைய நாள் சமீபமாக சொல்லப்பட்டால் சஞ்சலப்படாதீங்கன்னு சொல்றாரா? கிறிஸ்துனுடைய நாள் அப்படின்னா கிறிஸ்துடைய வருகை பத்தி பேசும்போதே எதை ஓபன் பண்றாரு அப்போஸ்தலன் பவுலுங்க? நாளை பத்தி ஓபன் பண்றாரு. கரெக்டா?
அப்படின்னா கிறிஸ்துவின் நாள் அப்படின்னா அப்படின்னா எத்தனை நாள்? கிறிஸ்துவின் நாள்னா எத்தனை நாள்னு கேட்குறேன். எத்தனை நாள்னு கேட்குறேன். ஒரு நாள். கரெக்டா? கிறிஸ்துவின் நாள்னா ஒரு நாள். கிறிஸ்துக்கு ஒரு நாள் எவ்வளவு வருஷம்? 1000 வருஷம். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு 2ஆம் வருகையில வராருன்னா எந்த ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகும்? எத்தனாவது 1000 வருஷம்? கிறிஸ்துனுடைய 1000 வருஷ அரசாட்சி ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா கிறிஸ்து 2ஆம் வருகையில ராஜா வரும்போதே எது ஸ்டார்ட் பண்றாரு பாத்தீங்கன்னா அவருடைய கிறிஸ்துடைய அரசாட்சி என்ன பண்றாருங்க? ஸ்டார்ட் பண்றாரு. அப்படின்னா 1000 ஆண்டு அரசாட்சி எப்போ வந்து ஸ்டார்ட் பண்றாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு 1ஆம் வருகையில இருந்து ஸ்டார்ட் பண்றாரா, 2ஆம் வருகையில வந்து ஸ்டார்ட் பண்றாரா? அப்படின்னா 2ஆம் வருகையில் எப்போ வராரோ அவர் வரும்போதே எந்த நாள் ஸ்டார்ட் ஆகுது? 1000 ஆண்டு அரசாட்சி ஸ்டார்ட் ஆகுது. புரிஞ்சுங்களா? அப்படி கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையும் கிறிஸ்துடைய 1000 ஆண்டு அரசாட்சியும் சைமல்டேனியஸ் என்ன பண்ணுது? ஒரே நாள்ல ஒரே நேரத்தில் ஸ்டார்ட் ஆகுது. புரிஞ்சுச்சிங்களா? அப்படி இயேசு கிறிஸ்து வந்து எத்தனாவது நாள்ல ஸ்டார்ட் பண்றாரு பார்த்தீங்கன்னா 1000 வருட அரசாட்சியை ஸ்டார்ட் பண்றாரு. அப்படின்னா எங்கெங்கெல்லாம் கிறிஸ்துவின் நாள் வருதோ அங்கெல்லாம் எதுவும் சேர்ந்து வரும்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை பத்தி பார்க்கும்போது அதோட எதுவும் சேர்ந்து வரும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துனுடைய 1000 வருட அரசாட்சியும் சேர்ந்து வரும். புரிஞ்சுச்சிங்களா? அப்படின்னா இதுல ஒரு தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்ச கண்களால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னா அதோட எதுவும் ஸ்டார்ட் ஆயிடும்? 1000 ஆண்டு அரசாட்சி ஸ்டார்ட் ஆயிடும். புரிஞ்சுங்களா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எதை போய் பார்க்கணும்? வானத்தவா? இப்ப எதை பார்க்கணும்? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனத்தை போய் பார்க்கலாம். இப்ப வசனத்தை போய் என்ன பண்ண? 1 by 1 என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை மாம்ச கண்களால் பார்க்க முடியாதுன்னா எப்படி வருவார்? எந்த மாதிரி விஷயத்துல வருவார்? அப்படி வரும்போது எப்படி இருக்குன்றதை பத்தி நம்ம சில வசனங்களை 2ஆம் வருகை பத்தின வசனங்களை வாசிக்கலாம். முதல் அதிக உறுதியான தீர்க்க வசனத்தினுடைய எதெல்லாம் வசனத்தை 1 by 1 பார்க்கலாம். வசனம் வாசிக்கலாம். மத்திய 24 27. மத்திய 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை எப்படி இருக்குமாமா? மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல யாருடைய வருகை இருக்கும்? ஆண்டவராகிய இயேசு. அப்படின்னா மின்னல் எங்கேயாச்சும் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் பிரகாசி இருக்குதா? இதுதான் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம். அதெல்லாம் பண்ண போறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யோசனை வருதா? மின்னல் எப்படி வரும்? எங்கெங்கயோ வரும். கரெக்டா? கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் வருமா மின்னல்? அப்படின்றத என்ன பண்ண போறோம்? அந்த மாதிரி இருக்குமா யாருடைய வருகை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை. சரி, இதுதான் இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்திய 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். 44ஆம் வசனம். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். எப்போ வருவாராமா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? நம்ம நினையாத நாளிகையில வருவாராமா. அதுக்கப்புறம் சரிங்க ஆண்டவர் நினையாத நாளிகையில் வருவீங்களே, எப்படி வருவீங்கன்னு கேட்டா வசனம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1 2. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். எப்படி வருவாராமா? இரவிலே திருடன் வருகிறதுமாய் வருவாராமா. திருடன் எப்படி வருவான்? திருடன் எப்படி வருவான்னு கேட்கிறேன். இங்க திருடன் வருகிற இரவிலே திருடன் எப்படி வரானோ அந்த மாதிரி நான் வருவன்றார். அப்படின்னா இரவுல திருடன் எப்படி வருவான்னு கேட்கிறேன். வரும்போது எல்லாருக்கும் நான் தாங்க திருடன், நான் இத்தனை மணிக்கு 12 மணிக்கு நான் வரப்போறேன், எல்லாரும் என்ன பண்ணிக்கங்க, தூங்கிடுங்க, நான் வந்து எத்தனை போற வரைக்கும் தூங்கிடுங்க, அப்புறம் நான் எடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணிடுங்க, எல்லாருமே கண்ணு திறந்து வச்சிருப்பாரா? ஒரு 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 எக்ஸலண்ட் திருடன்னா, திருடனே ரொம்ப ஒஸ்ட் இருக்குதுல, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் திருடனா இருக்காருன்னு வச்சுக்கங்க, அவருக்கு அந்த திருடனுக்கான ஒரு குட் குவாலிட்டி என்ன சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஒரு பர்ஃபெக்டான திருடனா அது குட் குவாலிட்டின்னு பாத்தீங்கன்னா, யாரும் தெரியாத இருக்கும்போது யாருக்கும் தெரியாம வந்து திருடிட்டு போறாரு பாத்தியா, அவன் தான் சரியான திருடன். கேட்டா இல்லைங்களா? நம்முடைய ஆண்டவராக இயேசு எப்படி சொல்றாரு பாத்தீங்கன்னா, இரவிலே திருடன் வருகிறதுமாய் வரும்
அப்படின்னா அவர் வர்றது யாருக்காச்சும் தெரியுமா? யாருக்காச்சும் தெரியுமா? தெரியாது. திருடன் வர்றது சொல்லிட்டு வருவாரா? எப்போ வரும்னு சொல்லிட்டு வருவாரா? எப்படி வரும்னு சொல்லிட்டு வருவாரா? சொல்லிட்டு வர மாட்டார். கரெக்டா? அப்படின்னா இப்ப இருவேளை திருடன் வருவேன்னு சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இருக்குன்னு இந்த வசனம் சொல்லுது. இப்ப அடுத்த வசனம், அப்படியே ஆண்டவர் இரவிலே திருடன் வருவினா எப்படி வருவின்னு கேட்டா அடுத்து சொல்றாரு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:16. 1 தெசலோனிக்கேயர் 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். எப்படி வருவாராமா? என்னங்க பிரதர், இப்பதான் யாருக்கு தெரியாத மாதிரி வருவாருன்னு பார்த்தோம் வசனம். திருடன் வருகிற மாதிரி வரும்னு சொன்னாரு. நினையாத டைம் வந்துருவோம்பா அப்படின்னு சொன்னாரு. இங்க பார்த்து எப்படி வரும்னு சொல்றாருங்க. ஆரவாரத்தோடும் அப்படின்னு அர்த்தம் நல்ல பெரிய சத்தத்தோடும் பிரதான சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். ரகசியமா வருவாரா? ஆரவாரத்தோட வருவாரா? இப்படி வருவார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்க ஆண்டவரே, சரி நீங்க திருடன் வர்ற வித மாதிரி வரீங்களோ, ஆரவாரத்தோட வரீங்களோ எங்களுக்கு தெரியல, சரி எப்பதான் வருவீங்கன்னு கேட்டா அடுத்து என்ன சொல்ற பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் லூக்கா 12:38. லூக்கா 12:38. அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். எப்போ வருவாராமா? 2ஆம் ஜாமமா 3ஆம் ஜாமமா? 2ஆம் ஜாமத்திலாவது. நம்ம திருடன் வருகிற விதமாய் வருவான்னு பார்த்தோம். திடீர்னு பார்த்து எப்படி வரன்ட்டாரு? நான் 6ஆம் வாரத்தோட வரும்பா அப்படின்ட்டாரு. திடீர்னு சரிங்க ஆண்டவர் எப்பதான் வரேன்னு கேட்டா நான் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வருவேன். அப்படின்னா என்ன பண்ண இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்க ஆண்டவரே, நீங்க 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்தில் எப்படி வர போறீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அடுத்து சொல்ல பாருங்க. வெளிப்படுத்தல் 1:7. வெளிப்படுத்தல் 1:7. இதோ மேகங்களுடனே வருகிறார். எப்படி வருவாராமா? வரும்போது எப்படி வருவாராமா? மேகங்களோட வருவார். கண்கள் யாவும் அவரை காணும். ஆமா, என்ன சொல்லிட்டாருங்க? கண்கள் யாவும் அவரை காணும். ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், மாம்ச கண்களால் பார்க்க முடியாது போடுது. பிரதர் என்ன பண்றீங்க? வசனம் கண்கள் யாவும் அவரை காணும் போட்டிருக்கே. அவரை குத்தினவர்கள் என்ன பண்ணுவாங்களாமா? அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தை அவங்க மட்டும் இல்ல, பூமியின் கோத்திரத்தை எல்லாரும் அவரை பார்த்து என்ன பண்ணுவாங்களாமா? புலம்புவார்கள். அப்படியே ஆகும், ஆமேன் அப்படின்ட்டார். அப்படி இப்ப என்னோட கேள்வி, திருடன் வர்ற மாதிரி வருவாரா? மின்னல் மாதிரி வருவாரா? ஆரவாரத்தோட வருவாரா? நினைக்காத டைம்ல வருவாரா? இல்ல 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வருவாரா? இல்ல மேகங்களோட வருவாரா? கண்கள் யாவும் அவரை காணுமா? அப்படின்னு என்ன பண்ணோம்? இப்ப நம்ம என்ன பண்ணோம்? கண்டுபிடிக்கணும். வானத்தை பார்த்தா வேலைக்கு ஆகாது. இப்ப எதை பார்க்கணும்? நம்ம தீர்க்க தரிசன வசனம். கரெக்டா இல்லைங்களா? இப்போ இந்த தீர்க்க தரிசனம் அதான் அப்போஸ்தலன் பேதுரு சொல்லிட்டார், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம். இவ்வளோ வசனம் இருக்கு, இது தெரியாம வானத்தை பார்த்துன்னு உக்காந்துருக்கிறோம் நம்ம. எப்போ வருவார் எப்போ வருவார் அப்படின்னா இப்ப இதெல்லாம் என்ன வசனங்கள்? இப்ப பார்த்தது எல்லாமே என்ன வசனம் கேட்கிறேன்? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள். இப்ப இதெல்லாம் கண்டுபிடிச்சா எப்படி நம்முடைய ஆண்டவர் வருவாருன்னு பண்ண முடியும்? நம்மளால கண்டுபிடிச்ச முடியும். அப்படியே இந்த தீர்க்க தரிசன வசனத்துக்குள்ள போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த தீர்க்கதரிசன வசனத்தை 1 by 1 நம்ம கிளியரா பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வசனம் எதுன்னு பாத்தீங்கன்னா 2 பேதுரு 1:20. 2 பேதுரு 1:20. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தெரிஞ்சுக்கங்க. என்ன தெரிஞ்சுங்க? ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணுமா? வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருள் இல்லைன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். எப்படி ஆரவாரத்தோடும் பிரதான தூதனோட சத்தத்தோடும் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்குன்னா சுய தோற்றமான பொருள் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். திருடன் வருகிற விதமா அப்படின்னா லிட்டரலா திருடன் மாதிரி வர போறாரா? அவர் திருடனா? அவரு இல்ல. அப்படின்னா
திருடன் வருகிற விதம்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துடைய வருகை எப்படி இருக்குன்னு நம்ம என்ன பண்ணோம். அப்படி நான் தீர்க்கதரிசன வசனத்தை படிக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம தீர்க்கதரிசன வசனத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி இது சுய தோற்றமான பொருள் இல்லைன்றது கண்டுபிடிச்சிக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் என்ன கிளியர் பண்ணிட்டு நம்முடைய ஆண்டவர் விட்டு அப்போஸ்தலர் அடையாளத்தை கேட்கறாங்கன்னு அர்த்தம். நம்முடைய ஆண்டவர் 2ஆம் வருகையில் வருவது மாம்ச கண்கள் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதனால அடையாளத்தை கேட்டிருக்கிறாங்க. அப்படி அடையாளத்தை கேட்கறாங்கன்னா இந்த வசனத்துக்கு எல்லாம் என்ன விளக்கம் என்ன பண்ண போறோம் இப்போ கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எந்த வசனத்துக்குள்ள போலாம் பார்த்தீங்கன்னா லூக்கா 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துக்குள்ள போலாம். வசனம் வாசிங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். எப்போ வருவாராம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து. அப்படின்னா எப்போ வருவார்? எப்போ வருவார்ன்றத கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எது தெரிஞ்சிருக்கணும் நமக்கு? 2ஆம் ஜாமனா என்ன, 3ஆம் ஜாமனா என்னன்னு தெரிஞ்சாதான் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவதுன்றது கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா? அப்படின்னா ஜாமம்னா என்ன? ஜாமம் ஜாமம்னா ஆக்சுவலா இங்க யாருடைய மெத்தட் நம்முடைய ஆண்டவர் பேசிருக்காரு பார்த்தீங்கன்னா யூதர்களுடைய பாரம்பரியத்தினுடைய மெத்தட் பேசுறார். ஆக்சுவலா யூதர்கள் மார்னிங்ல இருக்க டைமை வேலைகள் பிரிப்பாங்க, நைட்ல இருக்கிற டைமை ஜாமங்கள் பிரிப்பாங்க. வேலைகள் 1ஆம் மணி வேலை, 2ஆம் மணி வேலை, 3ஆம் மணி வேலை, 4ஆம் மணி வேலைன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? 3ஆம் மணி வேலை, 6ஆம் மணி வேலை, 9ஆம் மணி வேலை, 12ஆம் மணி வேலை, இப்படி பிரிப்பாங்க. எதை? பகல்ல. அப்படின்னா அர்த்தம் 3ஆம் மணி வேலைன்னு என்ன அர்த்தம்? 3ஆம் மணி வேலைன்னா எத்தனை மணி? காலையில் 9 மணிக்கு 3ஆம் மணி வேலை. 6ஆம் மணி வேலைன்னா 6ஆம் மணி வேலை மதியம் 12 மணி. 9ஆம் மணி வேலை 9ஆம் மணி வேலை 3 மணி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனாவது மணி வேலையில் சிலுவையில் அறையப்பட்டார்? 3ஆம் மணி வேலை சிலுவையிட்டார். 9ஆம் மணி வேலையில் ஏலி ஏலி லாமா சபக்தான் என்று என்ன பண்ணாருங்க? ஜீவன். எத்தனை மணிக்கு? மதியம் 3. 12ஆம் மணி வேலைன்னா எத்தனை மணி ஆயிடும்? ஈவினிங் 6 மணி ஆயிடும். இப்போ நைட்ல போகலையா? நைட்ல 1ஆம் ஜாமம் அப்படின்னா எத்தனாவது, எந்த டைம் தெரியுங்களா? அப்படின்னா 1ஆம் ஜாமம் 2ஆம் ஜாமம்னா நைட்ல ஜாமங்கள் சொல்லுவாங்க, பகல்ல வேலைகள் சொல்லுவாங்க. 3ஆம் மணி வேலை, 6ஆம் மணி வேலை. அப்ப நைட்ல ஜாமம் சொல்றத எப்படி பிரிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 1ஆம் ஜாமம் அப்படின்னா ஈவினிங் 6 மணில இருந்து நைட் 9 மணி வரைக்கும் 1ஆம் ஜாமம். எப்படி 1ஆம் மணி வேலை 2ஆம் மணி வேலை சொல்றோமோ அந்த மாதிரி 1ஆம் ஜாமம் 6ல இருந்து நைட் ஈவினிங் 6ல இருந்து நைட் 9 மணி வரைக்கும். 2ஆம் ஜாமம் நைட் 9ல இருந்து எத்தனை மணி வரைக்கும்? 12 மணி வரைக்கும். 3ஆம் ஜாமம்ன்றது 12ல இருந்து 3 மணி வரைக்கும். 4ஆம் ஜாமம்ன்றது 3ல இருந்து 6 மணி வரைக்கும். 6 மணிக்கு மேல வேலை. 3ஆம் மணி வேலைன்னா 9 மணி. புரிஞ்சுச்சிங்களா? அப்படின்னு இப்போ நம்முடைய ஆண்டவர் எப்போ வருவாராமா? 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது. அப்படின்னா 2ஆம் ஜாமத்திலாவது 2ஆம் ஜாமத்திலாவது இல்ல 3ஆம் ஜாமத்திலாவது. அப்படின்னா 2ஆம் ஜாமமும் 3ஆம் ஜாமமும் எங்க ஜாயின் ஆகுதோ அந்த டைம்ல அந்த பாயிண்ட்ல யார் வராமா? அப்படின்னா எங்க ஜாயிண்ட் ஆகுது? 2ஆம் மணி வேலை 3ஆம் மணி வேலை எங்க ஜாயிண்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மிட் நைட் 12 o'clock. அப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு லிட்டரலா 12 மணிக்கு வர போறாரா? அப்படின்னா லிட்டரலா 12 மணிக்கு வர போறதை பத்தி சொல்லல. ஏன் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வரும்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது பாத்தீங்கன்னா மிட் நைட். அப்படின்னா அந்த டைம்ல எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க? தூங்கிட்டு. அப்படின்னு அர்த்தம் பாத்தீங்கன்னா நான் யாருக்கும் தெரியாத டைம்ல பண்ணுவேன், நானு வருவன் சொல்றத யாரும் தெரிஞ்சுக்காத டைம்ல அறியாத டைம்ல வருவன்றத எப்படி சொல்லியிருக்காரு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? நான் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்தில். அப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாள் எப்போ ஆரம்பிக்கும்? 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்தில். அப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாளுடைய ஆரம்பம் மிட் நைட் 12 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு 2ஆம் வருகையில் ஆரம்பிக்கும். ஆனா வருது கண்டுபிடிக்க முடியுமா?
கண்டுபிடிக்க முடியாதுன்றனால தான் மிட் நைட் 12 சொல்லியிருக்கு. மிட் நைட் 12 எப்படி இருப்போம் எல்லாரும்? தூங்க ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்களா? அப்படின்னா தூங்கிட்டு இருக்க டைம்ல யாருக்கும் தெரியாத மாதிரி நான் என்ன பண்ணிருப்பேன், வந்திருப்பேன். அப்படின்னா இந்த வசனம், இந்த தீர்க்க தரிசனம் நமக்கு என்ன புரிய வைக்கணும் பார்த்தீங்கன்னா, அவர் வருவது யாருக்கும் தெரியாது. அதனால தான் சீஷல் என்ன கேட்டாங்க, அடையாளம் சொல்லுங்க ஆண்டவரே. ஒரு வசனம் நமக்கு ப்ரூஃப் கிடைச்சிச்சா, தெளிவாயிடுச்சா? அப்படின்னா தெளிவாயிடுச்சு. அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவது மாம்ச கண்களால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவது எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியாது. எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? வந்துட்டு இருப்பார். எப்படி இருக்கும் அவர் வந்ததுக்கு அப்புறமா? எப்படி இருக்குன்னு கேட்டா வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்திய 24:27 வசனம். மத்தேயு 24:27 மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் பாத்தீங்கன்னா, அவர் வருவது யாருக்கும் தெரியாத கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த வசனத்துல போட்டு பாத்தீங்கன்னா, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்குமா? எங்கேயாச்சும் மின்னல் பிரகாசிச்சிருக்கான்னு கேட்கிறேன். கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் பார்த்துருக்குறோமா? மின்னல் எப்படி பிரகாசிக்கும்? அது எங்க பிரகாசிக்கும், எப்படி பிரகாசிக்குன்னே தெரியாது. கரெக்டா? அப்படின்னா கிழக்கிலிருந்து எக்ஸாக்ட் கிழக்கில் உதிச்சு மின்னல் மேற்கு வரைக்கும் பிரகாசிக்குமா? பிரகாசிக்குமா பிரகாசிக்காதா? பார்த்ததுல பிரகாசிக்குமா? அது கிழக்கிலிருந்து கரெக்டா கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் பிரகாசிக்குமான்னு கேட்கிறேன். அப்படின்னா எது பிரகாசிக்கும் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும்? எதுங்க கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கும்னு கேட்கிறேன். ஆக்சுவலா இங்க வசனத்துல போட்டிருக்கிற மின்னலை பத்தி பேசல. ஆக்சுவல் லிட்டரலாவே எதை பத்தி பேசுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இதுல வசனத்துல மத்திய 24:27 வசனத்துல லைட்னிங் அப்படின்னு இருக்கும் வார்த்தை. லைட்னிங் வார்த்தை கிரீக்ல, இங்கிலீஷ்ல இருக்கிற லைட்னிங் வார்த்தை கிரீக்ல பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரேப் அப்படின்ற வார்த்தை. ஆஸ்ட்ரேப்னா பிரைட் ஷைனிங் அப்படின்னு அர்த்தம். பிரைட் ஷைனிங் கிழக்குல இருந்து பிரைட் ஷைனிங் மேற்கு வரைக்கும் பிரகாசிக்குமா? எதுங்க பிரைட் ஷைனிங் கொடுக்கும்? மின்னல் கொடுக்குமா? எது கொடுக்கும்? கிழக்குல இருந்து பிரைட் ஷைனிங் கொடுக்கும் மேற்கு வரைக்கும். எது கொடுக்கும்? எது கொடுக்கும்? எல்லாரும் பார்க்கறது லிட்டரலா கேட்கறது. லிட்டரலா ஃபர்ஸ்ட் லிட்டரலா பார்த்துருவோம். ஆக்சுவலி லிட்டரலா எங்கேயாச்சும் மின்னல் கிழக்குல மேற்கு வரைக்கும் பிரகாசிக்காதுன்னு கேட்டேன். இல்லைன்ட்டிங்க. ஆனால் வசனம் தெளிவாக சொல்லிச்சு. லைட்னிங் இங்கிலீஷ் போட்டிருக்கு. அது கிரீக் வேர்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரேப்ன்ற வார்த்தை. அந்த ஆஸ்ட்ரேப்ன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா பிரைட் ஷைனிங்னு அர்த்தம். ஒரு பிரைட்டான ஒரு ஷைனிங் கிழக்குல உதிச்சு மேற்கு வரைக்கும் அப்படியே பிரைட்டா பிரகாசிக்குமா? எது பிரகாசிக்குன்னு கேட்குறேன் கிழக்குல இருந்து. வெரி குட். எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். அப்படின்னா சூரியன் கிழக்குல உதிச்சு மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கல. அது உதிச்சதுல இருந்து மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கும் போது அதோட வெளிச்சம் பிரைட்டு எப்படி ஆகும்? எப்படி ஆகும்? மேல ஏற 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 வெளிச்சம் கம்மியாகுமா அதிகமாகுமா? கம்மியாகுமா? இப்போ ஒரு 3 மணிக்கு சூரியன் உதிக்குதுன்னா போக 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 அந்த சூரிய வெளிச்சம் ஆக ஆரம்பிக்கும், பிரகாசிக்க ஆரம்பிக்கும். கரெக்டுங்களா? அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை எப்படி இருக்குமாமா? எப்படி இருக்குமாமா? அது உதிச்சிடும் முன்னாடியே. அது யாருக்கும் தெரியாது உதிச்சது. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா அதோட வெளிச்சத்தை, கிறிஸ்துவோட 2ஆம் வெளிச்சத்தை காமிக்க கிராஜுவலா என்ன ஆகும்? எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். 6 மணிக்கு சூரிய வெளிச்சம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் மைல்டா இருக்கும். 9 மணிக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் அதிகமாகும். 12 மணிக்கு எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கு. அப்படியே போனோம்னா பாத்தீங்கன்னா அந்த வெளிச்சத்தின் பிரகாசம் அதிகமா இருக்கு மாதிரி. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை ஃபர்ஸ்ட் யாருக்கும் தெரியாத மாதிரி வருவாரு. ஆனா அவர் வருகையில நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. புரிஞ்சுச்சுங்களா? அவர் ஸ்டேஜஸ்ல ஃபர்ஸ்ட் வெளிச்சம் கம்மியா தெரியும். அடுத்து போக போக என்ன ஆகும்? வெளிச்சம் அதிகமாகும். அப்படி வெளிச்சம் ஆக்குறதே யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. புரிஞ்சுச்சிங்களா? 2வது வேதம். 3வது விஷயம் வசனம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:16 வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:16 வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காளத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது
எப்படி இருக்குமாமா? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இறங்கி வரம். அப்படியே இப்ப என்னுடைய கேள்வி, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த ஆரவாரத்தோடுன்ற வார்த்தை என்ன வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு? இங்கிலீஷ்ல ஷவுட் அப்படின்ற வார்த்தை இருக்கும். அந்த ஷவுட்ன்ற வார்த்தைக்கு கிரீக்ல என்னன்னு பாத்தீங்கன்னா கெலுமா அப்படின்ற ஒரு வார்த்தை. கெலுமா அப்படின்னா a cry of incitement. இன்சைட்மெண்ட்னா இன்சைட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊக்கம் அளிக்கக்கூடிய சத்தம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் இருக்கு பாத்தீங்களா? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன சத்தம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஊக்கம் அளிக்கக்கூடிய சத்தமா இருக்குமா? ஊக்கம் அளிக்கக்கூடிய சத்தம் வருமா? லிட்டரலா மேல ஆரவாரத்தோட வர போறதில்ல. இயேசு கிறிஸ்து வந்துட்டார் அப்படின்னா வந்துட்டதனுடைய ஒரு மிகப்பெரிய சத்தம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா அதை கேட்கக்கூடியவர்கள் ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சத்தமா இருக்குமாமா. அந்த சத்தம் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோட ஊக்கம் அளிக்கக்கூடிய சத்தம் பிரதான தூதனுடைய சத்தத்தோட ஒரு வரமா. அது யாருங்க பிரதான தூதன்? பிரதான தூதன் பேர் என்ன? ஃபர்ஸ்ட் பிரதான தூதன் யாரு? வெரி குட், மிகாயேல். மைக்கேல், கரெக்டா இல்லையா? மிகாயேல் பிரதான தூதன் சத்தம்னா பிரதான தூதன் யாரு? மைக்கேல். மைக்கேல் யாரு? யாருங்க மைக்கேல்? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவன பிரதான தூதன் சத்தம்னா மைக்கேல் ஒரு சத்தத்தை கொடுப்பாராமா. அந்த சத்தம் ஊக்கம் அளிக்கிற சத்தமா இருக்குமா. மைக்கேல் என்ன சத்தம் கொடுப்பார்? மைக்கேல் சத்தம்னா என்ன அர்த்தம்? சத்தம் சத்தம் அந்த ஒலி கேட்கல. மைக்கேல் யாருங்க? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஒரு சத்தத்தை கொடுக்கிறாருன்னா என்ன சத்தம் கொடுப்பாருன்னு கேட்கிறேன். அவர் கொடுக்கிற சத்தம் என்னவாமா? உடன் கன்ஃபார்மா அவர் கொடுக்கிற சத்தம். வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:20 வசனம். வெளிப்படுத்தல் 3:20 வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். யார் தட்டுறது? மைக்கேல் தட்டுறார். மைக்கேல் ஒரு சத்தம் கொடுக்கிறாரு. என்ன சத்தம்னா அந்த மைக்கேல் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். என்ன என்ன கேட்டு? சத்தத்தை கேட்டு கதவை. மைக்கேல் தட்டுற சத்தத்தை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தட்டுற சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அப்படின்னா இயேசு கிறிஸ்து தட்டுற சத்தம் நம்ம கேக்குதா? இயேசுக்கு தட்டுற சத்தம்னா என்னன்னு கேட்கிறேன். என்ன சத்தத்தை அவர் கொடுப்பாராமா? வசனத்தை ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். என்ன சத்தத்தை கேட்டு கதவை திறக்கணும்? வெரி குட், சத்திய வசனம் என்கிற சத்தத்தை கேட்டு இருதயம் என்கிற கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட. அப்படின்னா இயேசு கிறிஸ்து மிகாயேல் பிரதான தூதனுடைய சத்தம்னா பிரதான தூதன் யாருன்னா மைக்கேல் பார்த்துட்டோம். மைக்கேல் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சத்தம் கொடுப்பார்? சத்தியம் என்கிற சத்தம். கரெக்டா? அப்படின்னா சத்தம் எதை அடையாளப்படுத்துது? சத்தியத்தை அடையாளப்படுத்துது. ஆனா அவர் வரும்போது என்ன சத்தம் இருக்குமாமா? ஊக்கம் அளிக்கிற சத்தம் இருக்குமாமா. அப்படின்னு அர்த்தம். சத்தம் நான் பார்த்தோம், சத்தியம் பார்த்தோம். எப்படியா பார்த்தது சத்தியம் இருக்குமா? அவர் வந்துட்டாரனா? அவர் வந்தா எப்படிப்பட்ட சத்தியம் வெளிப்படுமாமா? ஊக்கம் அளிக்கக்கூடிய சத்தியம் வெளிப்படுமா. புரிஞ்சுச்சிங்களா? புரிஞ்சுச்சிங்களா? அப்படின்னா வசனம் வாசிக்கலாம். யோயேல் 2:1 வசனம். யோயேல் 2:1 சியோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அப்படின்னா தெளிவா சொல்லிட்டார். சீயோனில் எக்காலம் ஓதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாரும் தத்தளிக்க, ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அப்படின்னா இந்த சீயோனில் எக்கால சத்தம் என்ன சத்தம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது ஊக்கம் அளிக்கக்கூடிய சத்தியங்கள் என்ன பண்ணும்? அதிகமா என்ன பண்ணுமா? கிடைக்குதாம்மா? கிடைக்குதா? கிடைக்குதா இல்லையா? கிடைக்குதா? சரி. அப்படின்னா இப்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவது யாருக்கு தெரியும். 2வது அவருடைய வருகையில எத்தனை நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஒரே ஒரு ஸ்டேஜ் இல்லை, நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. அதே நேரத்தில் அவர் வரும்போது என்ன இருக்கும்? அதிகப்படியான சத்தியம் இருக்கும்.
அதிகப்படியான சத்தியம் மட்டும் இல்ல, என்ன சத்தியம் இருக்கும் பார்த்தீங்கன்னா எச்சரிப்பின் சத்தியங்கள் இருக்கும். கரெக்டா? எச்சரிப்பின் சத்தியம் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவர் வரும்போது, இரண்டாம் வருகையில் கிறிஸ்து வரும்போது எப்படி இருக்கும் இந்த சூழ்நிலை, எப்படி இருக்கும்? இந்த மாதிரி சத்தியம், ஊக்கமளிக்கூடிய சத்தியம், எச்சரிப்பின் சத்தியம் கொடுக்க போறாரு. அதோடு இன்று பார்த்தீங்கன்னா இல்ல, அடுத்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது எப்படி இருக்குமாமா? வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1:7. வெளிப்படுத்தல் 1:7. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். அவர் வரும்போது எதோட வரப்போறாருங்க? மேகங்களோட வரப்போறாரு. அப்படின்னா வரும்போது அப்படியே மேகத்தின் மேல அப்படியே வாகனம் வச்சுன்னு வரப்போறாரா? தீர்க்க தரிசன வசனம். இப்போ மேகம்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா இல்லைங்களா? மேகம் வந்தா எப்படி இருக்கும்? ஒரு பெரிய கருமேகம் வந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஆக்சுவலா மேகம் வந்துச்சுன்னா இருளா இருக்கும். கரெக்டா? அப்படின்னா இருள், இந்த மேகம், கருமேகம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா உபத்திரவம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில் வந்தாருன்னா இந்த உலகத்துல என்ன அதிகமா இருக்கும்? உபத்திரவம் அதிகமா இருக்கும். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. செப்பனியா 1:14 மற்றும் 16 வரைக்கும். செப்பனியா 1 வசனங்கள் 14 முதல் 16 முடிய. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டிச் சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கிரத்தின் நாள். அந்த நாள் உக்கிரத்தின் நாள். அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள். அது இக்கட்டும் இடுக்கமான நாள். அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள். அழிவும் பாழ்கடிப்புமான நாள். அது இருளும் அந்தகாரமுமான நாள். இருளும் அந்தகாரமான நாள். அது மப்பும் மந்தாரமுமான நாள். அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில இந்த உலகத்துக்கு என்னவா இருக்கும்? மிகுந்த உபத்திரவம் இருக்கும்ன்றத நம்ம தெரியவாயிடுச்சு. அடுத்து இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 3:10. 2 பேதுரு 3:10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம். வானங்கள் மடமடவென்று அகன்ற போம். பூதங்கள் வெந்து உருகிப்போம். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து. வானங்கள் மடமடவென்று அகன்று போனா எது? லிட்டரலா இந்த வானமா? அதே மாதிரி பூதங்கள் வெந்து உருகி போனா, பூதம்னா என்ன அர்த்தம்? பூதம்னா பூதம் இல்ல, பூமி வெந்து உருகி போம். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். அப்படின்னா இது என்ன சொல்ல வர்றார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில் வரும்போது இந்த பூமியில் இருக்க வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூமியும் பூமியில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும்னா எதை சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இங்கிலீஷ்ல அழகாக எலிமெண்ட்ஸ் வில் பி டிஸ்ட்ராய்ட் பை ஃபயர். எலிமெண்ட்ஸ்னா இந்த பூமியில எலிமெண்ட்ஸ் இருக்குதாமா. எலிமெண்ட்ஸ் என்ன ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா அழிஞ்சிட்டு போகுது, எரிஞ்சு அழியும் போகுது. அது என்ன எலிமெண்ட்ஸ்? இப்போ பூமியில எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 அமைப்புகள் இருக்கு. ஒன்று அரசியல், மதம், பொருளாதாரம், சமுதாயம். இந்த 4 அமைப்பு இருக்கு இல்லையா? இன்னைக்கு பூமியில இந்த 4 அமைப்புகள்லாம் இருக்கு. கேட்டா இல்லையா? இது சாத்தானுடைய கண்ட்ரோல் இருக்கு. இந்த 4 அமைப்பு, இந்த 4 அமைப்புகளையும் அச்சு நொறுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலையை யார் செய்ய போறது? அடிச்சு நொறுக்கக்கூடிய வேலையை யார் செய்ய போறாரு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. ஏன் செய்ய போறாரு பாத்தீங்கன்னா இதெல்லாம் சாத்தானுடைய கண்ட்ரோல் இருக்கும்போது நடக்கிற விஷயம். இது எல்லாமே அவருடைய ராஜ்யத்துக்கு இசைவா மாத்தணும்னா இந்த அமைப்புகள் எல்லாமே அடிச்சு நொறுக்கக்கூடிய வேலையை செய்யும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? அதான் வசனம் சொல்லு, வானம் மடமடவென்று அகன்றப்போம், பூமி பூதம் வெந்து உருகிப்போம் அப்படின்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே அடிச்சு நொறுக்கும் போது மிகுந்த உபத்திரவம் இருக்கும். இப்ப தெளிவா புரிஞ்சா? அவர் வருவது யாருக்கு தெரியாது. அவருடைய வருகையின் நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. அடுத்து அதிகப்படியான சத்திய வெளிச்சம் அவர் வரும்போது கிடைக்கும். முதலாம் முறையில் கிடைச்சிச்சா? முதலாம் முறையில் அவர் வரும்போது அப்ப இருந்த டைம்ல ட்ரூத் வெளிச்சம் அதிகமா இருந்துச்சு. அதே மாதிரி இரண்டாம் முறையில் வரும்போது இன்னும் அதிகப்படியான சத்தியம் வெளிச்சம் வரும், எச்சரிப்பின் சத்தியம் வெளிப்படும். அதே நேரத்தில் அவர் வரும்போது என்ன இருக்கும்? உபத்திரம் இருக்கும். அது மட்டும் இல்லாம அடுத்தது நம்ம கேள்வியா இருந்த ஒரு வசனத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 1:7. வெளிப்படுத்தல் 1:7. இதோ மேகங்களுடனே வருகிறார். அந்த மேகம் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டுமா? உபத்திரம். அவர் வரும்போது என்ன இருக்கும்? அந்த பூமியில உபத்திரம் இருக்கும். கண்கள் யாவும் அவரை காணும். என்ன பண்ணுவோமா? கண்கள் யாவும் அவரை காணும். அப்படின்னா
இவ்வளோ வசனத்துல பார்த்ததுல திருடன் வருகிறவனா அவர் வர்றது யாருக்குமே தெரியாது. அதே மாம்ச கண்கள் பார்க்க முடியாது. அதே அதிகப்படி சத்திய வெளிச்சமா பார்த்துட்டோம். ஆனா கண்கள் யாவும் அவரை காணன் போடுங்க பிரதர். அப்ப லிட்டரல் கண்கள் பார்க்க முடியுமா? அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனம் அப்படின்னு லிட்டரல் கண்கள்லாம் பார்க்க முடியுமா? தீர்க்கதரிசன வசனத்துல ஒன்று போட்டிருக்குன்னா அந்த தீர்க்கதரிசன வசனத்துக்கு அடையாளம் பாஷை சுய தோற்றமான பொருள் இல்லை. அப்படின்னா கண்கள் யாவும் அவரை காணும் போட்டிருக்கு இல்லையா? இங்க என்ன வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சி அப்படின்ற வார்த்தை என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டோமாய் அப்படின்ற கூட கிரேக்க வார்த்தை. ஆப்டோமாய் அப்படின்ற கிரேக்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா வாலண்டரிலி அப்சர்வேஷன். அப்சர்வேஷன் அர்த்தங்க புரிந்து கொள்றது. புரிஞ்சுங்களா? அப்சர்வேஷன் அர்த்தம் புரிஞ்சு கொள்றது. அப்படின்னா இங்க கண்கள் யாவும் அவரை காணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டத லிட்டரல் கண்களை பார்க்க மாட்டாங்க. அவர் வந்துட்டார்ன்றத என்ன பண்ணிப்பாங்க புரிந்து கொள்ளும். எதை பார்த்து மிகுந்த உபத்திரவம், அதிகப்படியான சத்தியம், எச்சரிப்பின் சத்தியம், இதெல்லாம் புரியும் போது தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா கண்கள் யாவும் அவரை காணும்னா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு கூடிய புரிந்து கொள்ளுதல் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டார்ன்ற ஒரு அப்சர்வேஷனை என்ன பண்ணிப்பாங்க தெரிஞ்சுப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம கூட இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். என்ன புரிஞ்சுக்க சொல்லணும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயத்த ஒருத்தர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு வச்சுங்க. சொல்லும்போது சில இடத்துல ஓ ஐ சி அப்படின்னுவாங்க. சொல்லுவாங்களா? ஓ ஐ சி அப்படின்னா நம்ம பார்த்தோமா அதை லெட்டர்ல பார்த்தோமா? இல்ல. என்ன சொல்றோம்? நம்ம அவர் சொல்ற விஷயத்த நம்ம எக்ஸாக்ட் என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதை சொல்லும் எப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஹை சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இந்த வசனத்தில் என்ன சொல்லணும், ஆப்டோமாய் அப்படின்னா அப்சர்வேஷன். கண்கள் யாவும் அவரை காணும்னா அவர் வந்துட்டாருன்றத உபத்திரவங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவர் வந்துட்டாரு நாம் என்ன பண்ணிக்கிறோம், அறிஞ்சிக்கிறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் தான் அந்த வசனம் சொல்லியிருக்குது. இது தெரியாம நம்ம வானத்தை பார்த்துக்கிட்டு கண்கள் யாவும் அவரை காணும்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்துட்டு இருந்தா என்ன பண்ண முடியாது. அதாங்க வானத்தை பார்க்காதீங்க. எதை பார்க்க சொன்னாருங்க? வசனத்தை பார்க்க சொன்ன. வசனத்தை பார்த்தா எவ்வளோ தெளிவாகுது. ஆனால் வானத்தை பார்த்தா என்ன ஆகலை, தெளிவாகலை. அப்படின்னா இப்போ தெளிவாக புரியுதுங்களா? அவர் வரும்போது யாருக்கும் தெரியாது, நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும், அதிகப்படியான சத்திய வெளிச்சம் வேணுமா இருக்குமா, எச்சரிப்பின் சத்தம், மிகுந்த உபத்திரம் இருக்கும். அடையாளம் இருந்தால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். லிட்டல் கண்கள் பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதே மாம்ச கண்கள் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இதனாலதான் நம்முடைய ஆண்டவர் பேசும்போது இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்கிறதை நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. அப்படி இதிலிருந்து நமக்கு என்ன தெளிவா புரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாம்ச கண்களால் பார்க்க முடியாது. ஆனா அவர் வந்துட்டாரா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு எதை வச்சு கண்டுபிடிக்கலாமாமா? அடையாளம் கேட்டாங்களா? இதெல்லாம் பார்த்தோம். அவருடைய வருகையில இதெல்லாம் இருக்கும். நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும். அதை நம்ம பார்க்க போறோம். நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும், அதிகப்படியான சத்தியம் இருக்கும், ஊக்கமளிக்க சத்தியம், எச்சரிப்பின் சத்தியம் எல்லாம் இருக்கும் போது. ஆனா அவர் வருகையை பத்தி பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு வர்றதை பார்க்க முடியாது. அப்படின்னுமா அது எப்படி தெரிஞ்சுக்குதுன்னு கேட்டா அடையாளம் இருக்குதாமா. அந்த அடையாளத்தை சொல்லுங்கன்னு சொல்லி சீஷல் யார்கிட்ட கேட்டாங்க, இயேசு கிறிஸ்து கேட்டாங்க. அப்படி இதில் நமக்கு தெளிவாயிடுச்சு. நம்முடைய ஆண்டவரை லிட்டரலான கண்களால் பார்க்க முடியாதனால தான் என்ன கேட்டிருக்காங்க சீஷர்கள், அடையாளத்தை கேட்டிருக்கிறாங்க. அதை வசனம் வாசிக்கலாம். மத்திய 24 மத்திய 24 பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார். அப்படின்னா இப்ப என்ன கேட்டாங்க பார்த்தீங்கன்னா அடையாளத்தை கேட்கிறாங்க. எதுக்கு அடையாளத்தை கேட்கிறாங்க? வருகைக்கும். அப்படின்னா வருகைன்ற வார்த்தையை நம்ம பார்த்துட்டோம். என்னன்னுங்க இங்கிலீஷ்ல கம்மிங்னா கிரீக்ல பரோஷினா பிரசன்ஸ். அப்படின்னா தெளிவா நமக்கு தெரியும். பரோஷியானா பிரசன்ஸ்னா வந்து இருத்தல். ஆண்டவரே நீங்க வந்துட்டீங்கன்றத எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது, எங்களுக்கு கொஞ்சம் அடையாளத்தை சொல்லுங்க அப்படின்னு யாரு கேட்டிருக்கிறாங்க? என்ன கேள்வி கேட்கிறாங்க? நீங்க வந்துட்டீங்கன்றத மாம்ச கண்களை பார்க்க முடியாது,
ஆனா தெரிஞ்சுக்கணும். நாங்க ஏதோ தெரிஞ்சுக்கணும், அடையாளத்தை சொல்லணும் போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அடையாளத்தை சொல்றதுக்கு அவர் வந்துட்டுன்ற விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி அடையாளம் சொல்லணுமா இல்லையா? ஏன்னா அவங்க அடையாளத்தை கேட்குறாங்கனாவே இயேசு கிறிஸ்து லிட்டரலாக வராருன்னு தெரிஞ்சா என்ன சொல்லிக்கணும்? இயேசு கிறிஸ்து நீங்கள் ஏன் அடையாளத்தை கேட்குறீங்க? நான் என்ன பண்ண போகிறேன்? எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் வரப்போறேன் சொல்லிட்டுக்கணும். இல்லை நான் அடையாளத்தை சொல்கிறேன்னு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் வர்றது உங்களால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது ரெண்டாம் முறையில். அதனால நீங்க கேட்ட மாதிரி நான் அடையாளத்தை கொடுக்குறேன், அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க நான் வந்துட்டேன்றத. புரிஞ்சுங்களா? அப்படி நம்முடைய ஆண்டவர் இப்ப அடையாளத்தை என்ன பண்ண போறாரு, சொல்ல போறாரு. அந்த அடையாளத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா வார்னிங் நம்முடைய ஆண்டவர் மத்திய 24:4-5 வசனங்கள் 4 மற்றும் 5. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா என் நாமத்தை தரித்துக் கொண்டு அநேகர் நானே கிறிஸ்து பண்ணுவாங்க சொல்லி அநேகர் என்ன பண்ணுவாங்க, வஞ்சிப்பாங்க. ஏமாந்துடாதீங்க, அதுக்கு சில அடையாளத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன அடையாளத்தை கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா மத்திய 24:6-7 வசனங்கள் 6 மற்றும் 7. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டு. இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காருங்க, என்ன சொல்லிட்டு இருக்கிறாருங்க, அடையாளம் சொல்றார். அப்படின்னா அடையாளம் என்ன அடையாளமா? ஃபர்ஸ்ட் யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்தியும் கேள்விப்படுங்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். இவைகளால் சம்பவிக்க வேண்டியது. அதுல ஜனத்துக்கு விரோதமான ஜனம் வரும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். அதே பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். அப்படியே ஆண்டவரே இதெல்லாம் பார்த்தா அடையாளம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா, நீங்க வந்துட்டீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமான்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், ஆனா நான் வந்துட்டுன்றதுக்கு என்ன இல்லை, இதெல்லாம் அடையாளம் இல்லை சொல்றாரா? புரிஞ்சுங்களா? நான் வந்துட்டுன்றதுக்கு இதெல்லாம் அடையாளம் இல்லை, இதெல்லாம் வேதனைகள் ஆரம்பம். ஆனா நான் வந்துட்டுன்றதுக்கு என்ன அடையாளம் பாத்தீங்கன்னா, என்ன அடையாளம் பாத்தீங்கன்னா யுத்தத்தின் செய்தி இல்லை, நான் வந்துட்டுன்றதுக்கான அடையாளம் சொல்றேன், கேட்டுக்குங்க. இதை பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டுன்றத நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். எதை அப்படின்னா இப்போதான் முக்கியமான அடையாளத்தை நம்முடைய ஆண்டவர் சொல்றார். என்ன முக்கியமான அடையாளம் பார்த்தீங்கன்னா மத்திய 24:32-33 வசனங்கள் 32 மற்றும் 33. அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று. எந்த அடையாளம் எடுக்கிறார் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உவமையை சொல்றார். என்ன உவமை? அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் என்னாயிற்று, சமயமாயிற்று என்று அறியீர்கள். அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும்போது எதை? எவைகளை? அத்திமரம் துளிர் விடுத நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்ன பண்ணிக்கங்க, அறிஞ்சுக்கொள்ளுங்க. எதை பார்க்க சொல்றாருங்க, நான் வந்துட்டேன்றத தெரிஞ்சுக்கணுமா? ஒரு முக்கியமான அடையாளம் சொல்றேன். இந்த அடையாளத்தை பார்த்தீங்கன்னா அது நடந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிட்டேன்னு அர்த்தம், வந்துட்டேன்னு அர்த்தம். எந்த அடையாளம், எந்த ஊமையை சொல்றாரு? அத்தி மரத்தினால ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்க, அது இளங்கிளை தோன்றி துளிர் விடுறத நீங்க பார்த்தீங்கன்னா என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க, நான் வந்துட்டேன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அப்படின்னா இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், அடையாளத்தை கண்டுபிடிக்கணும். அடையாளம் சொல்லிட்டா அந்த அடையாளம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா அத்திமரம் துளிர் விடுதான்னு எங்க போய் பார்க்கணும்? சென்னையில் இருக்கா? சென்னையில் எங்கன்னா அத்திமரம் துளிர் விடுதான்னு போய் பார்த்தா அது வருஷம் துளிர் விடும். அதை பார்த்தா என்ன பண்ண முடியாது, நம்முடைய ஆண்டவர் 2ஆம் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால எல்லாரும் போய் அத்திமரத்தை தேட வேண்டாம், வானத்தை பார்த்து நம்ம அத்திமரத்தை போய் தேட வேண்டாம். இப்போ எதை பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அத்திமரம்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டு அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய ஆண்டவராக இயேசு வந்துட்டாரா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 21:18-19. எது அத்திமரம்?
மத்தேயு 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 மற்றும் 19. காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. ஆயிடுச்சு. இது எப்போ பத்தி பேசுறாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாம் முறையில் வந்து ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு நகரத்துக்குள்ள என்ட்ரான என்ன வந்துச்சுங்க? அவருக்கு பசி வந்துச்சு. பசி வரும்போது என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. அப்படின்னா இயேசு கிறிஸ்து முதலாம் முறையில வந்து என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, கனியை தேடினார். எதுகிட்ட? அத்தி மரத்துக்கிட்ட. என்ன இல்ல? கனி இல்ல. கனி இல்லைன்னு அந்த அத்தி மரத்தை என்ன பண்ணிட்டாரு? சபிஷனாய் சத்தி மரம் பட்டு போச்சு. முதலாம் முறையில பட்டு போக வச்ச அந்த அத்தி மரம் துளிர் விடுறதை எப்ப நீங்க பாக்குறீங்களோ அப்ப யாரு வந்துட்டேன்? நான் வந்ததுக்கான அடையாளமே பட்டு போன அத்தி மரம் துளிர் விட்டுச்சனா நான் என்ன ஆயிட்டு அர்த்தம்? நான் வந்துட்டுன்னு அர்த்தம். அப்படின்னா எங்க இயேசுக்கு இந்த இந்த அத்தி மரத்தை சபிச்சாருன்னு போய் தேடணுமா? அப்படின்னா இப்போ நம்முடைய கேள்வி, நம்முடைய ஆண்டவராக இயேசு முதலாம் முறையில் வந்து கனி எதிர்பார்த்தார்ல, எதிர்பார்த்து கனி இல்லாம போச்சு, சபிச்சிட்டார் இல்லையா? எந்த அத்தி மரத்தை பார்த்து சபிச்சார்? அப்படின்னா இங்க இயேசு கிறிஸ்து ஒரு அத்தி மரத்துக்கிட்ட கனியை பார்த்து இல்லைன்னு உடனே சபிச்சிட்டார். சபிச்சிட்ட உடனே பட்டு போச்சு. இதுதான் அப்போஸ்தலன் பேதுரு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அதை பார்த்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, மத்திய 21:20 வசனம், சீஷர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். அது இயேசுக்கு சபிச்ச அந்த அத்திமரம் ஆயிடுச்சுங்க, பட்டு போச்சு. இது சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க சொன்ன மாதிரி ஆயிடுச்சு, இந்த அத்திமரம் பட்டு போச்சுன்ட்டார். இப்ப இந்த அத்திமரம் என்ன ஆகணும்? இப்போ துளிர் எப்ப விடுதோ அப்ப யார் வந்துட்டாராமா? ஆண்டவராக இயேசு வந்துட்டாராம். அப்படின்னு லிட்டரல் அத்தி மரத்தை பத்தி நான் பண்ணல இப்போ சொல்ல. அப்படின்னா அத்தி மரம்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது எப்ப துளிர் விட்டுச்சுன்னு கண்டுபிடிக்கணும். துளிர் விட்டுச்சனா அப்ப யார் வந்துட்டார்னு அர்த்தம்? இயேசு வந்துட்டார்னு அர்த்தம். அப்படின்னா அத்தி மரம்னா யார்? யாருங்க அத்தி மரம்? யார் அத்தி மரம்? வசனம் வாசிக்கலாம். எரேமியா 24:5 வசனம். எரேமியா 24:5 வசனம். நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்தி பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். அப்படின்னா இங்க நான் இவ்விடத்தில் கல்தேய தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்தி பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களுக்கு அங்கீகரிப்பேனா? அத்தி பழம் யூதர்கள்னா அத்தி மரம், அத்தி மரம் இஸ்ரேல் தேசம். புரியுதுங்களா? இஸ்ரேல் ஜனங்கள் இருந்த தேசம் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் இருந்த தேசம் எதுன்னு பாத்தீங்கன்னா அத்தி மரம். அந்த அத்தி மரம் என்கிற தேசத்துல யார் இருந்தது? இஸ்ரேல் ஜனங்க இருந்தாங்க. அந்த இஸ்ரேல் ஜனங்கிட்ட என்ன எதிர்பார்த்தார் இயேசு கிறிஸ்து முதலாம் முறையில் வந்து? கனி எதிர்பார்த்தார். இஸ்ரேல் ஜனங்க கிட்ட கனி எதிர்பார்த்தா முதலாம் முறையில் கனி எதிர்பார்த்தார். என்ன கொடுக்கல? அவங்க கனி கொடுக்கல. அதனால என்ன பண்ணிட்டார்னா இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, அந்த தேசத்தை பார்த்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசுக்கு சபிஷ்டார். சபிஷ்டர்னா ஆயிடுச்சு, பட்டு போச்சு. அப்படின்னா இஸ்ரேல் தேசம், இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து முதலாம் முறையில் கனி எதிர்பார்த்து கொடுக்காதனால சபிஷ்டார். பட்டு போச்சா? எப்போ பட்டு போச்சு? எப்போ பட்டு போச்சு பாத்தீங்கன்னா, சபிச்சாரா இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் தேசத்தை பார்த்து? இயேசு ஜெருசலேமுக்குள்ள என்டர் ஆயிட்டு பார்த்தா கண்ணீர் விட்டு அழுதுறாரு. எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்க மனசு இருந்தேன், உங்களுக்கு என்ன எல்லாம் போயிடுச்சு, மனசு இல்லாம போயிடுச்சு. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் சொன்ன மாதிரியே கிபி 70 தீத்துராயன் ராஜா வந்து இந்த இஸ்ரேல் தேசத்தை என்ன பண்ண பார்த்தீங்கன்னா சிறைப்பிடிச்சு எல்லா ஜனங்களையும் என்ன பண்ணிட்டாருங்க? என்ன பண்ணிட்டாரு? அடிமையா தூக்கிட்டு போயிட்டா. இஸ்ரேல் தேசமே ஆயிடுச்சுங்க. தேசமே பட்டு போயிட்டு அந்த தேசம் யூதர்கிட்ட இல்லாம யார்கிட்ட போயிடுச்சு? யார்கிட்ட போயிடுச்சு? மற்ற புறஜாதி ஜனங்கிட்ட கைகிட்ட போயிடுச்சு. இப்ப இஸ்ரேல் தேசம் இஸ்ரேல் ஜனங்க கையில இல்ல, ஃபுல்லா ஆயிடுச்சு, அது பட்டு போச்சு. இப்போ நம்முடைய ஆண்டவர் என்ன அடையாளம் கொடுத்துருக்கிறார் பாத்தீங்கன்னா, இப்படி இஸ்ரேல் தேசத்துல இஸ்ரேல் ஜனங்கள் இல்லாம அழிஞ்சு போயிட்டாங்க இல்லையா? கிபி 70 பட்டு போச்சுல இந்த தேசம். இந்த தேசம் எப்போ இந்த அத்திமரம் துளிர் விடுறதோ, நீங்க துளிர் விடுறத நீங்க பாத்தீங்கன்னா யார் வந்துட்டேன்? நான் வந்துட்டேன்ட்டார். அப்படின்னா இஸ்ரேல் தேசம், பட்டு போன இஸ்ரேல் தேசம் துளிர் விடணும்னா அப்படின்னு என்ன அர்த்தம்?
தேசம் பட்டு போச்சுன்னு அர்த்தம். தேசம் அவங்க கையில் இல்லை. திருப்பி என்ன பண்ணிட்டாங்க? சிதறடிக்கப்பட்டு ஃபுல்லா புறஜாதி கையில வந்து அடிமையா போயிடுச்சு. அந்த தேசம் அவங்க கையில இல்லை. அப்படின்னா மறுபடியும் அந்த தேசம் அந்த துளிர் விடணும்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? மறுபடியும் அந்த தேசம் யார் கையில வரணும்? யூதர் கையில வரணும். அப்படின்னு துளிர் விடுதல் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த தேசமா ஒரு தேசமா இஸ்ரேல் தேசம் ஒரு நாடா எப்ப நிக்குதோ அப்படி நிக்கிறத நீங்க பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன்? வாசல் அருகே வந்துட்டேன். நான் வந்துட்டேன்ட்டார். அப்படின்னா அத்திமரம் என்கிற இஸ்ரேல் தேசம் எப்போ தனி நாடா அத்திமரம் என்கிற இஸ்ரேல் தேசம் சுதந்திரம் வாங்கிச்சு. துளிர் விடுதல் அர்த்தம், துளிர் அர்த்தம் ஒரு நாடா உருவாகுது. கரெக்டா? எப்போ இஸ்ரேல் தேசம் ஒரு நாடா உருவாச்சு? 1948 வருஷம். 1948 ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் இஸ் பார்ன் அப்படின்னு அர்த்தம். 1948 வருஷம் இஸ்ரேல் தேசம் என்ன பண்ணிச்சு? என்ன பண்ணிச்சு அந்த மரம்? என்ன பண்ணிச்சு அந்த மரம்? துளிர் விட்டுச்சு. துளிர் விட்டு அந்த தேசம் 1948 வருஷம் துளிர் விட்டுச்சு. இன்னைக்கு எப்படி இருக்கு? அந்த மரம் துளிர் விட்டது மட்டும் இல்ல, இப்ப எந்த கண்டிஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அடுத்தது காய், அடுத்தது பழம் கொடுக்கிற ஸ்டேஜில் இருக்கு. இருக்கா? இருக்கா இல்லையா? எப்ப பட்டு போன தேசம்? எப்ப பட்டு போன தேசம்? கிபி 70 கிறிஸ்து சொல்லும் போது பட்டு போன அந்த தேசம் 1948 துளிர் விட்டு தனி நாடா அங்கீகரிக்கப்பட்ட இன்னைக்கு அட் பிரசன்ட்ல எத்தனை நாடுக்கு சவால் விட்டு இருக்குது இன்னைக்கு இஸ்ரேல் தேசம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படின்னா அத்திமரம் துளிர் விடுறத நீங்க பாத்தீங்கன்னா நான் எங்க வந்துட்டேன்? அப்படின்னா இன்னைக்கு அத்திமரம் இந்த அளவுக்கு நிக்குதே, இது யார் தூக்கி கட்டிட்டு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 15 வசனம். அப்போஸ்தலர் 15 17 நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து எத்தனாவது வருகை? திரும்பி வரப்போறல, திரும்பி வந்து என்ன பண்ணுவாரமா? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து. எதுங்க தாவீதின் கூடாரம்? எது தாவீதின் கூடாரம்? எருசலேம். அதாவது இஸ்ரேல் தேசம் என்ன பண்ணுச்சு பாத்தீங்கன்னா பட்டு போச்சு. முதலாம் வருகையில வரும்போது பட்டு போக வச்சிட்டாரு. சொல்றாரு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்துதான் இதை கட்டுறாராமா. வந்துனே கட்ட போறது இல்ல, வந்துதான் நம்ம கட்ட போறான். திரும்பி வந்து தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி, அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதி. இது எப்பதான் வந்து செய்யறாராமா? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எப்போ வந்து எடுப்பித்து கட்டுறார்? வந்துனே பின்னாடி வந்து கட்ட போறாரா? ஆல்ரெடி கட்டிட்டாரா? கட்ட ஆரம்பிச்சிட்டாரா? கட்ட ஆரம்பிச்சு. அப்படின்னா திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எப்ப கட்ட ஆரம்பிச்சிட்டாரு? 1948 என்ன பண்ணிட்டாரு பார்த்தீங்கன்னா கட்டி என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்ப அந்த கட்டப்பட்ட அந்த தேசம் இன்னைக்கு எப்படி இருக்கு? எல்லா பெரிய பெரிய தேசத்துக்கும் சவால் விடுற அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா யார் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறது? யாருங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறது? யார் வந்து பண்ணிட்டு இருக்கிறது? அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதான் ஆமோஸ் 9:12 வாசிக்கலாம் பாருங்க. ஆமோஸ் 9:12 அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லிட்டாருன்னு பாத்தீங்கன்னா நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பி எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதன் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி இந்த வசனத்தில் தெளிவா நமக்கு என்ன புரியுதுன்னு பாத்தீங்கன்னா விழுந்து போன அத்தி மரம் என்ன ஆயிடுச்சு? 1948 துளிர் விட்டுச்சு. துளிர் விட்டு இன்னைக்கு பெரிய நாடா நிக்குதுன்னா என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா அவை அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமயமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அப்படின்னா இது மட்டும் அடையாளம் இல்ல. அத்திமரம் துளிர் விடுதல் அர்த்தம் அத்திமரம் சுதந்திரம் வாங்கி தனி நாடா உருவாச்சு. பாத்தீங்களா? இது மட்டும் அடையாளம் இல்லையாமா.
இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்றதுக்கு இன்னொரு அடையாளம் எதுன்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். லூக்கா 21:30. லூக்கா 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 மற்றும் 30. அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்திமரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள். எதெல்லாம் பார்க்க சொல்றாரு? அத்திமரத்தையும் பாருங்க, மற்ற எல்லா மரம். இப்ப எதை மட்டும் தான் பார்த்தோம்? நம்ம அத்திமரத்தை பார்த்தோம். அத்திமரம் துளிர்வதை பார்க்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன்? வாசல இருக்க வந்துட்டு சொல்றேன். அடுத்தது அத்திமரம் மட்டும் பார்க்காதீங்க, எதையெல்லாம் கூட பாருங்க, மற்ற எல்லா மரங்கன்னா மற்ற நாடுகளும் பாருங்க. அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும் போது அப்படின்னு அர்த்தம். துளிர்க்கிறது அர்த்தம் அது சுதந்திரம் வாங்குவதை நீங்க பார்க்கும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிகிறீர்கள். நான் வந்துச்சாமா, வசந்த காலம் சமீபமாயிற்று அப்படின்னு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அத்திமரம் துளிர்கிறது மட்டும் அடையாளம் இல்லை, நம்முடைய ஆண்டவர் வந்துட்டாருன்றதுக்கு. மற்ற எல்லா மரங்களும் சுதந்திரம் வாங்கின காலப்பகுதியை பார்த்தா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லா நாடுகளும் சுதந்திரம் வாங்கியிருக்கு. இதெல்லாம் அடையாளம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்ப அத்திமரம் துளிர் விட்டுச்சா? விட்டுச்சுன்னா யார் வந்துட்டான்னு அர்த்தம்? யார் தான் வந்து அதுக்கு சுதந்திரமா வாங்கி கொடுக்கறது? வீழ்ந்து போன தாவீது கூட எடுப்பிச்சு நிக்க வைக்கிறது யார் தான்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அப்படி 1948 சுதந்திரம் வாங்கிச்சா இன்னைக்கு எப்படி இருக்கு? நல்ல ஒரு பெரிய நாடா இருக்கு. அப்படின்னா இதை யார் செஞ்சுட்டு இருக்குது? வந்து இயேசு கிறிஸ்து. இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி, நல்லா யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவாரா? இயேசு கிறிஸ்து வந்துட்டாரா? வரப்போறாரா? வந்துட்டாரா? வருவாரா அப்படின்னா அது தவறு. வந்துட்டாருன்றதான் சரியான பதில். 1948க்கு முன்னாடியே வந்துட்டார். வந்ததுனாலதான் விழுந்து போன தாவீது கூடத்தை வந்துதான் எடுப்பத்தி கட்டுறார். கரெக்டா? 1948 என்ன காமிக்குதுன்னா அவர் ஆல்ரெடி வந்துட்டாருங்க. வந்ததுனாலதான் எங்களை என்ன பண்ணிருக்கிறாரு? எடுப்பித்து கட்டி இருக்கிறாரு. அப்படின்னா 1948க்கு முன்னாடி வந்திருந்தாதான் அதை கட்ட முடியும். ஆனா 48ல என்ன தெரிஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? வந்துட்டு இருக்கிறாரு. ஆனா எதுக்கு முன்னாடி வந்துட்டாரு? 1948 அத்திமரம் துளிர் விடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு? வந்துட்டாரு. ஆனா அதை அதான் அடையாளம். அதை பார்த்தா யார் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஏசு வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்துட்டுமா? இப்போ பார்த்துட்டாரு, வந்துட்டாரு. ஆனா 1948க்கு முன்னாடி வந்துட்டாரு. ஆனா எந்த வருஷம் என்ன பண்ணல நமக்கு தெரியல. ஆனா அடுத்த வாரம் பாருங்க, அதுக்கு எந்திரிச்சு போயிட வேண்டாம். அடுத்த பாகத்துல நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, அவர் எந்த வருஷம் வந்தார் அப்படின்றத குறிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? வானத்தை பார்க்க வேண்டாம், எதை பார்க்கலாம்? வசனத்தை பார்க்கலாம். சோ இந்த முதல் பாகம் இதோட முடிஞ்சு அடுத்த 2வது பாகம் என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். என்ன டைம் இப்போ? என்ன டைம்? 4:05 மணி. எவ்வளவு நேரத்துக்கு திரும்பி வரலாம்? 15 மினிட்ஸ் பிரேக். 5:15 மறுபடியும் வரலாம். வந்தோம்னா அடுத்த 2 பார்ட் நம்ம சீக்கிரம் பார்க்கறதுக்கு நமக்கு கிடைக்கும். ஒரு பிரேக் இருக்கு. சோ பொறுமையாக கேட்டவங்க அனைவரும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கேள்விகள் இருந்தா வச்சுக்கங்க, இன்னும் அடுத்தடுத்த பார்ட்ல நமக்கு இன்னும் கிளியர் ஆகும்.